வணக்கம். இது கேள்விக்களம். திமுக என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய பவள விழா இன்று கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி 75 ஆண்டு காலம் தொடர்ந்து செயல்படுவது, வெற்றி தோல்விகளை எதிர்கொண்டு இன்னமும் உயிர்ப்போடு இருப்பது என்கிற ஒன்று இந்திய அரசியலில் ஒரு அரிதான சாதனையாக பார்க்கப்படுகிறது. பல மாநில கட்சிகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போய்விட்ட வரலாறை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு மாநில கட்சி தாக்குப்பிடித்து நின்றிருக்கிறது. இந்திய அரசியலில் இந்த இயக்கம் என்ன பங்களிப்பை வழங்கியிருக்கிறது? இந்த இயக்கத்திற்கு எதிர் நின்றிருக்கக்கூடிய சவால்கள், மாறி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்தில் அதற்கான தேவை ஒன்றாக இருந்திருக்கும். ஒரு தலைமுறை 2 தலைமுறை மாறக்கூடிய ஒரு நேரத்தில் தேவைகளும் மக்களின் எதிர்பார்ப்புகளும் சூழலும் மாறக்கூடிய நேரத்தில் அதற்கேற்ப அந்த இயக்கம் தன்னை தகவமைத்து கொண்டதா, கொள்கைகளை புதுப்பித்து கொண்டதா, இன்னமும் அந்த தேவை, அந்த கொள்கை லட்சியத்திற்கான தேவைகள் என்ன இருக்கின்றன என்கிற பல அம்சங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி, வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், பத்திரிகையாளர் திரு பிரியன், மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஏபி முருகானந்தம். அனைவருக்கும் வணக்கம். இவர்களோட அரசியல் ஆய்வாளர் ராஜன் குறை இணைய இருக்கிறார். திரு இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை ஒவ்வொருவரிடமும் ஒரு நிமிஷத்தில் கேட்கணும். 75 ஆண்டுகள் ஒரு பவள விழா அப்படின்ற ஒன்றில் திமுக என்கிற அரசியல் கட்சி என்ன சாதித்திருக்கிறது? அது எந்த இடத்தில் சாதிக்க தவறியது? அதன் ஆகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு எதை கருதுறீங்கன்றதை முதல்ல ஒரு சுற்றில் ஒவ்வொருவரும் சொல்லிட்ட பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், நீங்களே தொடங்க. வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா 3 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது. 1949 கட்சி துவக்கம், 74 கலைஞர் ஆட்சி, 99 கலைஞர் ஆட்சி, நடப்பு 2024 திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சி. இந்த 3 ஆட்சிகளிலும் திராவிட இயக்க கொள்கைகளை 75 ஆண்டுகளாக தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதுதான் நான் சாதனைன்னு நினைக்கிறேன். இளைஞரணி துவக்க விழா பத்திரிகையாளர் நான் கலந்துகிட்டு இருக்கேன். நாங்கள்லாம் திமுக, திராவிட இயக்கம் இதில் தான் அரசியல் கற்றுக்கிட்டு வந்தோம். ரொம்ப உள் கிராமம், எங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கிராமம் இன்னும் சொல்ல போனால். ஸோ திராவிட இயக்கம் அந்த ஈர்ப்பு அப்படியே வந்தவங்க. அப்போ இளைஞரணி துவங்கும் போது நம்மளாம் இளைஞர்கள் தானே, எதுக்கு இளைஞரணி என்பது எனது எண்ணமாக இருந்தது கலைஞர் அவர்கள் பேசும்போது. ஆனால் அந்த இளைஞரணி இன்றைக்கு பல்வேறு புதிய பரிணாமங்கள், அதுபோக பல்வேறு நிலைகளிலே திராவிட இயக்க சிந்தனைகளை கட்டமைத்திருக்கிறது. ஒரு நாள் வருவோம், இதுதான் அண்ணா சொன்னது. அப்போ அந்த ஒரு நாள் மறுநாளாகி மீண்டும் ஒரு நாளாகி இருப்பதில் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அது போக இன்னமும் 100 ஆண்டுகளுக்கு திராவிட இயக்கத்தின் தேவை இருக்கிறது, திமுகவின் தேவை இருக்கிறது என்று இந்த மேடையிலே கேட்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. திராவிட இயக்கத்தின் சாதனையாக நான் அதைத்தான் பார்க்கிறேன். 75 ஆண்டுகள், இன்னமும் 100 ஆண்டுகள் திராவிட இயக்கத்தின் தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்கிற செய்தியை கடத்தி இருக்கிறார்கள். திரு பிரியன், உங்க கோணம். இல்லை, அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும்போது அதுக்கு சில லட்சியங்கள் இருக்கும். அது காலப்போக்கில் அந்த லட்சியங்கள் கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் நிறையா வரும் ஆக்சுவலாக. ஸோ ஆரம்பத்தில் திமுகவுக்கு இருந்த அந்த சமூக நீதி ஆகட்டும், அல்லது மொழி இன பாதுகாப்பு, சமநிலை சமுதாயம், மாநில சுயாட்சி போன்ற பல மாநில சுயாட்சி அண்ணா திராவிட நாட்டை கையை விட்டவுடனே எடுத்த ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வரும்போது இன்றைக்கி நான் பார்க்குறது என்னென்னா, மத நல்லிணக்கம் அதில் ஒரு பெரிய சவாலை திமுக சந்திக்குது ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் மொழி இனம் போன்ற விஷயங்களில் ஒரு சுயமரியாதை உணர்வோட, ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு இன்றைக்கி இருக்காங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் திமுக ஏற்படுத்திய அடித்தளம் என்பது என்னுடைய கருத்து. அதுதான் திமுகவுடைய ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. திரு முருகானந்தம். சகோதரர் குணசேகரன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். என்ன சாதனை செய்திருக்கின்றது அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. மொத்தத்துக்கு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு, அவர்கள் குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தலைவர் பதவியை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்த 75 ஆண்டு காலத்துடைய நோக்கம். சமூக நீதி எங்கே இருக்கின்றது, சமநீதி எங்கே இருக்கின்றது எனக்கு தெரியல. அதற்கு ஒரு நாளே விவாதம் வைத்தாலும் அது தீராது. தமிழை எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னால் தமிழகத்தில்
தமிழை பற்றி பேசுவதற்கே மாணவர்கள் இன்றைக்கு தரிடத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இவர்களுடைய நிலைமை. உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆக்க வேண்டும் இன்றைக்கு விழாவினுடைய நோக்கம் அவ்வளவுதான். இதில் ஒன்றும் நீங்கள் சுற்றி வளைச்சி எதுவும் புரிகின்ற வகையில் சொல்லுகின்ற பொழுதுனா எதுக்கு சிம்பிளாக மக்களுக்கு புரிகின்ற வகையில் சொல்லணும்னா உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆக்க வேண்டும். அதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விழா. அதற்கு பிறகு திமுக எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது? அதில் பாரதத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. ராஜீவ்காந்தி, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அதுக்கு தனித்தே ஒரு குணம் உண்டு என்று கையை உயர்த்தி முஷ்டியை தூக்கி தமிழர் பெருமை பேசுகிறோம் என்றால், இப்படி இந்தியாவில் எந்த தேசிய இனமும் அந்த தமிழர் பெருமையை பேச முடியாது, மொழி பெருமை பேச முடியாது. பேசுகிறோம் என்றால் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அதுக்கு பிரதான காரணம். மாநில உரிமை என்று இந்தியாவில் மாநிலங்கள் பேசுகிறது என்றால், மாநில சுயாட்சிங்கிற விதையை பேரறிஞர் அண்ணா விதைத்த விதையை இறுக பற்றி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெருமதியாக்க கலைஞரும் இன்றைய முதலமைச்சரும் செய்திருக்கிற அந்த அரசியல் தான் இந்த மாநில உரிமையை பற்றி பேசுகிறது. என் கடவுள் முருகன், என் கடவுள் சிவன், என் கடவுள் பெருமாள் என்று சிலையை தொட்டு தொழுது கடவுள் இருக்கிறார் என்கிற வாதத்தை கூட பெரியாருக்கு எதிராக இன்று வைக்கிறார்கள் என்றால், அந்த கடவுளை தொட்டு தொழுகிற உரிமையை, அதுவும் நீசபாசை என்று வேத மந்திரங்களில் சொல்லப்பட்ட தமிழில் போய் ஓதலாம் என்று சொல்லி தன் கடவுளை தொடுகிற உரிமையை கூட இந்த திராவிட இயக்கம்தான் பெற்றுக் கொடுத்தது. மொழி உரிமை, மாநில உரிமை, பண்பாட்டு உரிமை என அனைத்து தளத்திலும் பெருமையோடு நிற்கிறோம் என்றால் திராவிடம் என்கிற வேறும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சி தொண்டர்களுடைய உழைப்பும் தான் காரணமாக இருக்கிறது. இதுதான் நாங்கள் சாதித்த சாதனையாகும். சவால்களை அடித்து பேசலாம். அக்னி, அது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கத்தினுடைய ஆணிவேர். அதனுடைய அடிப்படையில் ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கல, மக்களை நல்வழிப்படுத்தணும், நீ யாருன்றதை உணர்த்தணும்னு நினச்சாரு. நம்ம இப்படியே இருந்தால் எந்த ஆட்சி திட்டமும் வர முடியாதுன்னு சொல்லி அதிலிருந்து சற்று விலகி பேரறிஞர் அண்ணா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். அதற்கு பிறகு வந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரை இந்த நாட்டை என்ன சாதித்தார்கள் என்று கேட்கிறார்கள். இந்தியா சாதிக்காத அடிப்படை கட்டமைப்பை, கல்வி அமைப்பை, 152 பேர் உயர்நிலை கல்வியை, உலக நாடுகளெல்லாம் தமிழ் படித்தவர்கள், பொறியியல் வல்லுநர்களாக, பெரிய பெரிய முனைவர் பட்டம் பெற்றவர்களாக உருவாக்கி இருக்கிறது என்றால், காங்கிரஸ் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததை திராவிட கட்சிகள் அதனுடைய அப்படியே தொடர்ந்து வந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு எல்லோரும் எல்லா இடத்திலும் இருந்திருக்கிறோம். இங்கு எல்லாரும் சமம் அப்படிங்கிறத, நீ எல்லாரும் கோயிலுக்கு போக முடியாது, அந்த சித்தாந்தம் இன்றைக்கு இந்தியாவிற்குள், குறிப்பாக தமிழ்நாட்டிற்குள் வர இருக்கிறது. ஆகையினால பெரியாரினுடைய கொள்கை, பெரியார் ஈரோட்டில் பிறந்தார், ஆனால் அவருடைய வாரிசாக காஞ்சிபுரத்தில் இருந்த அண்ணாவை தேர்ந்தெடுத்தார். காஞ்சிபுரத்தில் பிறந்த அண்ணா திருவாரூரை தேர்ந்தெடுத்தார். அதே போலதான் கண்டியில் பிறந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மைசூரில் பிறந்த ஜெயலலிதா அம்மாவை தேர்ந்தெடுத்தார். இதுதான் அனைவரும் சமம். ஆக அந்த கொள்கையிலிருந்து தமிழ் மொழி எழுதவும் பேசவும் உலக பன்னாட்டு அறிஞர்களாக வரவும் இன்று இதுவரைக்கும் நாம் செய்த சாதனையை வருங்காலத்திலும் திராவிட கட்சிகள் செய்ய வேண்டும். தேவையில்லாத மத சர்ச்சைகளை உருவாக்கி தமிழ்நாட்டில் பிளவுபடுத்த வேண்டும். இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்கள் தேவையில்லாத பிரச்சனை என்றெல்லாம் பல பேர் திசை திருப்பினாலும் வருங்கால தலைமுறைக்கு விஜய் போன்றவர்களே பெரியாரை தொழுகிற காலம் வந்துவிட்டது. ஆகையினால் இனிமேலுக்கு பெரியார் தத்துவங்கள் சீனாவில் இருந்து கன்ஃபூசியஸ் தத்துவத்தை போல தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது என்றால் பெரியாருடைய தத்துவம் இளைஞர்களுக்கு போய் சேரணுன்றது என்னுடைய உள்ளன்போடு நான் பேசுகிறேன். திரு இந்திரகுமார் தேரடி, இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் முற்போக்கான அரசியல் கட்சிகள் இருந்திருக்கின்றன, வெற்றிகரமான அரசியல் கட்சிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் ஒரு இயக்கம் அரசியல் கட்சிக்காக முற்போக்காகவும் வெற்றிகரமாகவும் 75 ஆண்டுகால வரலாற்றை கொண்டதாகவும் இருக்கிறது அப்படின்னா, தி மோஸ்ட் ப்ரொக்ரெசிவ் அண்ட் சக்சஸ்ஃபுல் பார்ட்டி அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தவிர வேறு கட்சிகளை அவ்வளவு சுலபமாக கைகாட்ட முடியாது. அதற்கு காரணம் 2 அடிப்படையான விஷயங்கள். ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும், ஆரம்பம் அப்படின்னு நான் சொல்லுவது 1949 அல்ல, 1916 திராவிட ஹாஸ்டலிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறாத 2 முக்கியமான விஷயங்கள். அன்று
பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் சொன்ன பார்ப்பன பனியா ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதை அவர்கள் முன்வைத்தார்கள். இன்றைக்கும் அது ஆன்டி ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவமயமாவதையும் பாசமயமாவதையும் எதிர்ப்பது அப்படின்றதுல தொடர்ந்து செயல்படுகிறார்கள். இரண்டாவது, அன்று திராவிட நாடு போன்ற கோரிக்கைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுவதாக அறிவித்த அடுத்த சில ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து காட்டினார் அண்ணா. அப்போ அண்ணாவின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை இன்றைக்கும் வீண் போகாத வகைக்கு பவள விழா மேடையிலும் அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்கின்ற வகையில் திருத்தி அமைக்கப்படுவதற்கு தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆன்டி ஹிந்துத்துவா, ஸ்ட்ரகிள் ஃபார் ஸ்டேட் ரைட்ஸ் அப்படின்னு 2 மைய புள்ளிகளையும் 75 ஆண்டுகளாக கைவிடாமல் த மோஸ்ட் ப்ரொக்ரெசிவ் அண்ட் சக்சஸ்ஃபுல் பார்ட்டியாக திமுக இன்றைக்கும் தொடர்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். நன்றி. திரு பிரியன், ஒரு விரிவான தளத்துக்கு போகலாம். நீங்கள் சொன்ன ஒரு கூரை நான் உடைச்சி சொல்லணும்னா, மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, சமூக நீதி உணர்வு, ஒரு மத வெறி இல்லாத அல்லது மத பகைமை இல்லாத ஒரு இணக்கம், இது வந்து தமிழ்நாட்டுடைய அடிப்படை பண்பாக இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை திமுக வழங்கியிருக்கு. இது 75 வருஷத்தில் 3 தலைவர்கள் தான் இந்த பெரும் தலைவர்கள். இடைக்காலத்தில் கொஞ்ச நாள் நாவலர் இருந்திருக்கலாம். ஒரு அண்ணா, அதற்கு பிறகு கலைஞர், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின். அண்ணா காலத்தில் காங்கிரஸ் மட்டும்தான் எதிர்ப்பு. கலைஞர் காலத்தில் காங்கிரஸையும் எதிர்க்க வேண்டியிருந்தது, ஏடிஎம்கேன்ற ஒரு புதிய கட்சியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இன்றைக்கி பிஜேபின்னு ஒரு கட்சி இந்தியா முழுக்க ஒரு செல்வாக்கான இடத்துக்கு வந்திருக்கு. அவர்களையும் எதிர்த்து, அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இடத்துல திமுக இருக்குது. இந்த பண்பாட்டு தளத்தில் அப்படியே நிற்கிறது 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியல் பண்பு மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த இயக்கம் காரணம்னா இன்றைக்கி என்ன சேலஞ்ச் இருக்குது? இல்லை, அதாவது இன்றைக்கி வந்து ஏன் சேலஞ்சு வருதுன்னா, இன்றைக்கி மதவாத ஜாதிய சக்திகள் தங்களை கூர்மையாக்கி கொண்டிருக்கின்றன. அதாவது அவர்கள் வந்து இன்னும் நம்மளை வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயக்கம் தோன்றிய அந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையில் கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அதாவது வந்து ரொம்ப தனிமனிதனுடைய சுதந்திரத்தில் தலையிடுற விஷயமாகட்டும், ஒரு இனத்தின் கலாச்சாரத்தில் தலையிடுற விஷயமாகட்டும், ஒரு இனத்தின் மொழியில் தலையிடுற விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து சர்வசகஜமாக நடக்கிறது. இந்த இருமொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்ணா உருவாக்காமல் இங்கே இருந்திருந்தாருன்னா இத்தனை நேரம் இந்தி என்கிற ஒரு மொழி வந்து இங்கே தமிழ்நாட்டில் புகுந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த கொள்கையில் வந்து திமுகவும் சரி, தொடர்ந்து வந்த அண்ணா திமுகவும் சரி உறுதியாக இருந்ததால் இந்தி என்கிற ஒரு மொழி இங்கே வராது இருந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஈவன் ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா கூட ஒரு மத நல்லிணக்கம் என்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அடிபட்டுருக்கு. ஒரு மாற்று மதத்தினரின் உரிமைகளை மதிக்கிற பக்குவமே இங்கே இல்லை. மாற்று மதத்தினரின் உரிமைகளை பறிக்கிற விஷயங்கள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வக்ஃபோட ரைட்ஸ் அப்படிங்கிறீங்க, சிறுபான்மையோர் காமன் சிவில் கோடுன்னு சொல்லி மற்ற மதத்தினரின் உரிமையை பறிக்கிறீங்க. செக்குலரிசம் என்பது வந்து மதங்களே இல்லை என்பது கிடையாது. ஆக்சுவலாக செக்குலரிசம் என்பது மற்ற எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிறது தான் செக்குலரிசம். ஆக்சுவலாக எல்லா மதங்களுக்கும் அவரவர்களுக்கு உள்ள உரிமையை கொடுப்பது தான் செக்குலரிசம். அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்து சில விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கும் பொழுது, அதே ஒரு அரசியல் ரீதியாக செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து இங்கே வந்து மற்ற கட்சிகள் வந்து மத நல்லிணக்கத்துக்காக பாடுபடுகிற கட்சிகளுடைய சேலஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் அண்ணா அவர்கள் இயக்கத்தை நடத்தின போது இந்த மாதிரியான மதவாத சக்திகளுடைய அந்த அவங்களுடைய குரல் அல்லது அவங்களுடைய வலிமை வந்து அவ்வளோவா தெரியாமல் இருந்த ஒரு நேரம், மத நல்லிணக்கம் ரொம்பவும் சிறப்பாக இருந்த ஒரு காலகட்டம். அடுத்தது கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது, கலைஞர் தலைவராக தொடர்ந்தபோது இந்த மதவாத சக்திகள் தங்களது முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக அது மாறியது. இப்போ ஸ்டாலின் காலம் வந்து கலைஞர் காலத்தை விட ரொம்ப ஒரு மாதிரி சவாலான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அண்ணா கலைஞர் சந்திக்காத ஒரு காலகட்டத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார். ஏன்னா மதவாத சக்திகள் கடந்த 10 வருட காலமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அவர்கள் எல்லாம் நம்ம வரலாற்றையே மாற்றி எழுதுகிறாங்க. நம்மளோட இந்தியர்கள் வரலாற்றையும் மாற்றி எழுதுகிறாங்க. மாநில மொழிகளை அழிக்கிற விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஒரு மொழியை திணிக்கிற விஷயத்தில் ஈடுபடுறாங்க. ஏன் சார் தமிழ்நாட்டில் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து சமஸ்கிருதத்தில் போர்டை திறக்கணும்னு என்ன சார் கட்டாயம் இருக்குது? இங்கே யாருக்கு எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? இந்த வெறி உங்களுக்கு ஏன் வந்தது? ஆக்சுவலாக இப்போ இதை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோமா இல்லையா? சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுகிறாங்க? முதல்ல ஹிந்தி, முதல்ல ஆங்கிலத்தை எடு, ஹிந்தியை கொண்டு வா, ஹிந்தியை எடு. அவங்க குரல் கொடுக்காதீங்க. தமிழ் போர்டு தலையில தொங்கிட்டு இருக்குது, அதை பேசுங்க. நீங்க சமஸ்கிருதத்துக்கு குரல் கொடுக்காதீங்க. தமிழ்நாட்டுல
நீங்க சமஸ்கிருதத்துக்கு குரல் கொடுக்காதீங்க சார். சும்மா இருங்க சார். தமிழ்நாட்டுல சார், சும்மா இருங்க சார். நான் பேசி முடிச்ச வரை பேசுங்க. சொல்ல வரது உங்களுக்கு புரியல. 10 வருஷம் என்ன மதவாத சக்திகள் என்ன இருக்குது? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க சார். எனக்கு தமிழ்நாட்டுல நீங்க அப்புறம் பேசுங்க. நான் பேசுறது தமிழ் தலைகீழா தொங்கிட்டு இருக்குது. அதை பேசுங்க. தமிழ்நாட்டுல என்ன சார் வேலை இருக்கு? சமஸ்கிருதத்துக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை இருக்கு? என்ன பண்பாட்டு மொழி? தமிழே சரியா படிக்க முடியலன்னு தான் சொல்றேன். நீங்க அதை முதல்ல தட்டி கேளுங்க. தமிழ்ல ஏன் திணிக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. இத வந்து பேச வேண்டிங்க. தமிழ்ல முதல்ல சரியா தமிழுக்கு அதிக நிதி ஒதுக்குங்க சார். எல்லோரும் பேசினா புரியல. ஒரு நிமிஷம். சமஸ்கிருதம் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் சார் பேசுறாங்க? சரி, சமஸ்கிருதம் ஒரு இந்த மாதிரியான பண்பாட்டு ரீதியான படையெடுப்பு இருக்கு இல்லையா? இந்த படையெடுப்பெல்லாம் ஒழிக்கிறதுக்கு திராவிட இயக்கங்கள் கண்டிப்பாக தேவை. அது திமுகவாக இருக்கலாம், அது அதிமுகவாக இருக்கலாம், அது மதிமுகவாக இருக்கலாம். ஏன் இன்னைக்கு போய் பெரியார் சமாதியில் மலர் இது மரியாதை செலுத்திய விஜயா கூட இருக்கலாம் ஆக்சுவலாக. அதனால் வந்து எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு மொழியை வந்து யாருமே பேசாத ஒரு மொழியை வந்து தமிழர்கள் தலையெழுத்து நிற்கிறீங்க, இந்தியர்கள் தலையெழுத்து நிற்கிறீங்கன்னா பண்பாட்டு தளத்தில் நீங்கள் நுழைறீங்க உள்ள. முதல்ல இந்திய விஜய் இன்னைக்கு வந்து பெரியார் திடல்ல போய் மாலை வைக்கிறாருன்னா திராவிட அரசியல் வழியில தான் தன்னோட பயணம். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினப்ப ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு சொல்லாடல் இருந்தது, அவர் முன் வச்ச அரசியல். இப்போ இவர் திராவிட அரசியலை சொல்றாரு. ஸோ திராவிட கருத்தியலுக்கு இன்னமும் செல்வாக்கு இருக்கு அப்படின்றதுனால இன்னொரு கட்சி அந்த ஸ்பேஸ்க்கு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். திரு ராஜன் குறை இருக்கிறார், அவரோட கோணத்தை கேட்கிறேன். திரு ராஜன் குறை, தொடங்கின காலத்துல திமுகவுக்கு இருந்த லட்சியத்துல எந்த அளவுக்கு அந்த இயக்கம் வெற்றி பெற்று இருக்கு, எதை சாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்? வணக்கம். இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள்ல வந்து இல்ல இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இது ரொம்ப அபூர்வமான யுனிக் அப்படின்னு நாங்கள் சொல்ற மாதிரி ஒரு யுனிக்கான ஒரு வரலாறு. தமிழ்நாட்டோட வரலாறும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறும் உலக அளவுல மக்களாட்சியில என்னென்ன சாத்தியமாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான இடங்கள்ல வந்து அரசியல் கட்சிகளை வந்து ஒரு ஆதிக்க சக்திகள் தான் தொடங்குவோம். ஒரு பெரிய முதலாளிகள், வர்த்தகர்கள், ஒரு நிலப்பிரபுத்துவ முதலீட்டு சக்திகள், இவங்கெல்லாம் தான் கட்சி தொடங்குவாங்க. ஆனா திமுக வந்து ஒரு சாமானியர்களோட கட்சியா தொடங்கி அதுல வந்து ரொம்ப குறைச்ச அளவுல தான் வந்து ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஒரு லோயர் மிடில் கிளாஸ் கட்சி. இது வந்து பெரும்பாலும் அப்படிப்பட்ட ஒரு அதுவும் இளைஞர் பெரும்பாலானோர் வந்து 20 வயசுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து ஒரு கட்சி. அண்ணாவுக்கே 40 வயசு. அவ்வளவு ஒரு இளைஞர்களாகவும் பெரிய வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு சமூகத்துல ஆதிக்க சக்தியா இல்லாதவங்க தொடங்குற ஒரு கட்சி. அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் உள்ள அதிகாரத்தில் உள்ள மேட்டுக்குடியினரான ஒரு சக்திகளை வந்து கூட ஒரு அரசியல் ரீதியா போராடி ஒரு லட்சியத்தை தொடர்ந்து கொண்டு போய், என்ன லட்சியம்? திராவிட தமிழர் அப்படின்னு ஒரு அரசியல் தொகுதியை உருவாக்குற லட்சியம். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. வந்து தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்ய முடியுங்கிற நிலை வந்து இப்போ 67ல இருந்து தொடர். இதை வந்து மாற்ற முடியல. நீங்க அதுல கொஞ்சம் எப்படி உங்க கொள்கைகள் பல்வேறு விதமா அமைஞ்சாலும் இது வந்து ஒரு திராவிட தமிழர் அப்படிங்கிற ஒரு அரசியல் சமூகத்தை உருவாக்கிட்டோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை வந்து நம்ம எந்த ஒரு வன்முறை மூலமா உருவாக்கல. அதோட முக்கியம், வேற எந்த அடையாளத்தையும் வெறுக்கிறது மூலமா உருவாக்கல. பெரும்பாலும் இந்த வெகுஜன அரசியல்ல என்ன நடக்கும்னாக்க, இப்படி ஒரு சாமானிய மக்களை அணி திரட்டும் போது இன்னொரு அடையாளத்து மேல வெறுப்பை செலுத்தணும். அவர் வந்து அவங்க வந்து வந்தேரிகள், அவங்க நம்ம நாடு கிடையாது, அவங்க நாம கிடையாது அப்படின்னு வேற ஒரு அடையாளத்தின் மேல ஒரு வெறுப்பை செலுத்துறது மூலமா எல்லாரையும் அணி திரட்டுறது. இதுதான் வந்து உலகத்துல பல பகுதியில் இருக்கு. இந்த பலவீனம் இருக்கு. இன்னைக்கு வந்து ட்ரம்ப் பேசுறாரு, இந்த மாதிரி வந்து மெக்சிகோல இருந்து வந்தேரிகள்லாம் வந்து நாய் பூனை எல்லாம் சாப்பிட்டுறாங்கன்னு பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு முன்னேறிய நாடு, 250 வருஷமா குடியரசு உள்ள ஒரு நாடு ஒரு வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஆனா திராவிட திகாவும் சரி, தொடர்ந்து திமுகவும் சரி, இந்த வெறுப்பு அரசியலுக்கு இடம் கொடுக்கல. ஆனா ஒரு தவறா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து
வெறுப்பு அரசியலுக்கு இடம் கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா அதை நிரூபிக்கவே முடியாது. என்ன கேட்டா இங்க வந்து தொடர்ந்து இன்க்ளூசிவா இருக்கு. இங்க என்ன மாதிரி சொல்லி அணி திரட்டுறாங்கன்னாக்க ஒரு சுயமரியாதை, சமதர்மம், சமநீதி இதையெல்லாம் சொல்லிதான் இங்க அணி திரட்டுறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகம் திராவிட தமிழர் சமூகமா இருந்தாலும் அதுக்குள்ள உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறதுக்கான அரசியலை தான் செய்யறாங்களே தவிர வெளியில இன்னொருத்த வந்து நம்ம எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலை செய்யல. இதை ரொம்ப சுலபமா ஒரு 2-3 இதுல நம்ம நிரூபிச்சிட முடியும். இப்போ வந்து திராவிட நாடு வடநாட்டுக்கு எதிரின்னாக்க வடநாட்டுக்கு எதிராக நம்ம ஒண்ணுமே இங்க தமிழ்நாட்டுல நடக்கலையே. இப்போ டால்மியாபுரம் கள்ளக்குடின்னு பெயர் மாற்றம்னு ஒரு போராட்டம் நடத்துறது. ஆனா டால்மியா சிமெண்ட்டுக்கு ஒரு ஆபத்தும் இல்லையே. அவங்க தொடர்ந்து தொழில் செய்துட்டு தான் இருக்காங்க. அவங்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்யல. சோ இங்க வந்து ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு தன்னுணர்வு, வரலாற்று தன்னுணர்வு இந்த மக்களுக்கு வேணும் தான் போராடுறாங்களே தவிர இன்னொருத்தரை வெறுக்கணும், அவங்கள விரட்டணும் நாட்டை விட்டு, அந்த மாதிரி நோக்கத்துல ஒரு அரசியலை வந்து இங்க செய்யல. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் வந்து கருதுறேன். ஏன்னா இந்த ஒரு வெறுப்பு அரசியலே இல்லாம பேசுறது. இப்போ இந்தி மொழியை எடுத்துக்கங்க. இந்தி மொழிக்கு எதிராக வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக, அதாவது இந்தி மொழியை ஒரே ஆட்சி மொழியா மாற்றினா நம்ம வந்து ஒன்றிய அரசோட வந்து இந்தி மொழியில தான் நம்ம பேச வேண்டியிருக்கும். அப்ப எல்லாரும் ஹிந்தி படிச்சு தானே ஆகணும். அப்ப ஆட்சி மொழியா, ஒற்றை ஆட்சி மொழியா ஹிந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை வந்து ஒரு 15 ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த போராட்டத்தை செய்யறாங்க. 65ல ஒரு தன்னெழுச்சியான வெடிப்பா வருது. ஆனா அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் இந்தி மொழி மேல வெறுப்பா மாறல. இது மாறலைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இது தகவல் வருங்கால தலைமுறைக்கு தெரியாம போயிடும். என்னன்னு கேட்டா அந்த இந்தி போராட்டம்லாம் நடந்தப்புறமும் ஹிந்தி படங்கள் இங்க வெற்றிகரமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 69 ஆராதனா வந்து 100 நாள் ஓடுது. யாத்தோம் கி பராத், பாபி எல்லாம் வந்து 125 நாள் 150 நாள் பல நகரங்கள்ல ஓடுது, கிராமங்கள்ல ஓடுது. ஷோலே வந்து ஓடாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்லை. அப்புறம் அந்த பாடல்கள், ஹிந்தி பாடல்களை வந்து நம்ம டீ கடைகள்ல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. யாருமே வெறுக்கலையே அந்த மொழியை. ஒரு மொழியின் மீது வெறுப்பை நம்ம உருவாக்கி இருந்தா இதெல்லாம் நடக்க முடியுமா? அந்த பாடல்களை எங்கேயாலும் ஒழிக்க முடியுமா? அந்த திரைப்படங்கள் ஓட முடியுமா? சோ நம்ம வெறுப்பை உருவாக்காம உரிமையை பத்தி பேசினதுக்கு இயக்கம் இன்னொன்னு வெறுக்கிறதுக்கு சொல்லித்தரும். இது ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லலாம். இப்ப பார்ப்பனர்களை பத்தி வெறுப்பு பேசிட்டாரு பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு? முக்தா ஸ்ரீனிவாசன் அவரை கூப்பிடுறாரு. அவரு பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சிகள்ல ஒண்ணு சூரியகாந்தின்னு படம் எடுத்துட்டு முக்தா ஸ்ரீனிவாசன் போய் கூப்பிடுறாரு. முக்தா ஸ்ரீனிவாசன் யாருன்னு தெரியாத ஒரு நபரா பெரியார் இருக்க மாட்டார். அவரு அந்த படத்துல நடிச்ச முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா. அவங்களோட பெரியார் மேடையில இருந்த ஒரே சம்பவம் அது. அந்த புகைப்படம் வந்து பிரபலமான ஒரு புகைப்படம். அப்ப வெறுப்பு எங்க இருக்கு? வெறுப்பு இல்லை. அதனால தான் அவங்களும் கூட ஒரு முதலமைச்சர் இங்க வர முடியுது. இப்போ வந்து அந்த ஒரு இனத்தை வந்து வெறுப்பு செஞ்சிருந்தாக்க அவங்களை இந்த மாதிரி வந்து அங்கீகரிச்சிருக்குமா இந்த நாடு? எந்த விதத்துலையும். இன்னைக்கு வடநாட்டவர்கள் இங்க வரதை எடுத்துக்காங்க, இல்ல தொடர்ந்து அவங்க இங்க தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொழிலாளர்களா எத்தனையோ பேர் வந்து பலவீனமான ஏழைகள் வந்து இங்க ஒரு புலம்பெயர்ந்து தொழிலாளிகளா இங்க வராங்க. எந்த இடத்துலயும் அவங்கள மக்கள் வெறுக்கிறதா வந்து ஒரு தகவலே இல்லையே. என் கண்ணால நான் பல சம்பவங்களை பார்த்தேன். அவங்கள அரவணைச்சு போறதும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும், அவங்களுக்கு உதவி செய்யறதும், இந்த மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்ங்கிறது வசனமே கிடையாது. இது வந்து உண்மையா நடந்துட்டு. இதை வந்து பல இடங்கள்ல சொல்லலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் இது பதிவாயிருக்கு. எனக்கு அதை விரிவா சொல்ல நேரம் கிடையாது. ஸோ இப்படி வந்து பிறரை வெறுக்காம நம்ம அடையாளத்தை பேசுறது, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடானா அதுக்காக மற்றவங்க யாரையும் வெறுக்க வேண்டிய தேவை கிடையாதுங்கிறத வந்து அதை சாதிச்சிருக்கிறது தான் வந்து இந்த இயக்கத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன். இன்க்ளூசிவ்னஸ், ஒரு சாமானியர்களை பற்றின ஒரு கவனம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு, கூடிய வரைக்கும் வந்து உபரிய பகிர்வு, ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கான திட்டங்கள், மதிய உணவு, காலை உணவு, இலவச பேருந்து, தொலைக்காட்சி இலவசமா கொடுக்கறது மாதிரி பல்வேறு புதிய புதிய விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யறது மூலமா ஒரு இன்க்ளூசிவான சமூகத்தை உருவாக்குறதுக்கு வந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த முன்னோடியா வந்து இந்த 75 கால வரலாறு இருக்கு.
இதை ஒரு பாரபட்சம் இல்லாம நம்ம பார்க்கும்போது நம்ம இதை பாராட்ட முடியும். குறைகள் இருக்கலாம், குறைகள் இல்லாம மனித வாழ்க்கை கிடையாது. ஆனா இதனோட முக்கியமான வெற்றி, இதனோட சிறப்பு என்னன்னா, அந்த துவக்கத்தில் இருந்த பயணம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிங்கிறதுக்கும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறதுக்கும், அனைவருக்கும் எல்லாமே போய் சேரணும்னு நினைக்கிறக்கூடிய ஒரு இதுவும், சாமானியர்கள் ஆட்சிங்கிற கோட்பாடும் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு உணர்ச்சி இருக்கு. அது தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை உருவாக்கி, இங்க ஒரு மோதலின் களம். இது ஒரு மக்களை அணி திரட்டுறதுன்னா ஒரே இதாக்கி ஒரு பாசிசமா பண்றது இல்லை. இங்க உள்ளுக்குள்ள பல கட்சிகள் தோன்றுகின்றன, பல உடைப்புகள் வருகின்றன, அதுக்குள்ள நிறைய போட்டிகள் இருக்குது, தேர்தல் களம் பரபரப்பா இருக்கு. அப்போ ஒரு டைனாமிக்கான ஒரு டெமோக்ரஸி. இது ஒரு அப்படியே எல்லாம் உறைஞ்சு போன ஒரு சமூகம் கிடையாது. இங்க இன்னைக்கும் ஒரு பஞ்சாயத்து தேர்தல்ல இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு உக்கிரமான ஒரு போட்டி இருக்கு. நிறைய பேர் சுயேட்சையா போட்டியிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு டைனாமிக்கான ஒரு மக்களாட்சியை சாதிச்சு காமிச்சிருக்கோம். இது ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறேன். அதுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்களுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல கடமைப்பட்டிருக்கு. அதை மறுக்கவே முடியாது. 50கள்லையும் 60கள்லையும் அவங்க செலுத்தின போட்ட விதைகள், அவங்க செய்த பிரச்சாரம், அவங்க ஏற்படுத்தின ஒரு சுயமரியாதை உணர்வு, தன்னுணர்வு, இதெல்லாம் இந்த திராவிட தமிழருங்கிற ஒரு மக்கள் தொகுதியை உருவாக்கி நிறுத்தி இருக்கு. இது ஒரு தமிழ்நாடா இதோட தனித்துவத்தோட இருக்கும். இது இறையாண்மை பிரச்சனையே கிடையாது. இது கூட்டாட்சிக்கு தயார்னு அண்ணா முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கு. இது ஒரு சுயாட்சி, கூட்டாட்சி தான் நம்ம விடையுமே தவிர, உடனே நம்ம தனியா ஒரு இதை ராணுவத்தை வச்சுக்கணும், ஒரு இறையாண்மை பண்ணணும், நமக்கு எதிரி நாடு இது, அந்த மாதிரி ஒரு எண்ணமே இந்த அரசியல்ல இல்லை. இதெல்லாம் தான் மிக அபூர்வமான ஒரு இந்த 20ஆம் நூற்றாண்டு மக்களாட்சி வரலாற்றுல திமுகவோட இடம் உலக அளவுல பொன்னெழுத்துக்களில் பொறிக்க வேண்டிய ஒரு இடம்னு நான் உறுதியா நம்புறேன். நான் வாசித்த வரைக்கும், படிச்ச வரைக்கும், நீங்க இத்தாலியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஜெர்மனியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஜப்பானை கம்பேர் பண்ண, ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன அரசியல் கட்சிகள் இருக்கு, அந்த கட்சியை யார் நடத்துறாங்க, யார் ஆட்சிக்கு வராங்க, எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்துறாங்க, நம்ம எந்த நிலைமையில தொடங்கினோம், இன்னைக்கு எந்த நிலைமையில நம்மளோட ஜிடிபியும் நம்மளோட நல வாழ்க்கையும் வந்திருக்கு. இந்த எல்லா கணக்கையும் எடுத்து பார்த்தா உலக அளவுல ஒரு முக்கியமான ஒரு மாற்றம், சமூக மாற்றத்தை இங்க இந்த அரசியல் கட்சி தலைமையேற்று நடத்தி இருக்குங்கிறத அங்கீகரிக்கணும். அது தொடர்ந்து பயணம் செய்யணும். இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் எதிர்கொள்ளணும். ஆனா இது வரைக்கும் நடந்ததை நம்ம முதல்ல பாரபட்சம் இல்லாம பாராட்டணும். அதை என்னோட நன்றி சார். நன்றி. ஒரு சமூக மாற்றத்தை ஜனநாயகத்தின் வழியில சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. சாமானியர்களின் கட்சி இதை சாதிச்சிருக்கு. வெறுப்பை பேசாம உரிமைக்கு போராடி சமூகத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்றத நீங்க சொல்றீங்க. நான் திரு முருகானந்தம் அவருடைய கோணத்தை கேட்கிறேன். திரு முருகானந்தம், முன்பே குறுக்கிட வரும். அண்ணா பேசினாருங்க, திமுக தோன்றிய வரலாறெல்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். இன்க்ளூசிவாக இருக்கணும், உள்ளடக்கிய நிர்வாகம், அதே மாதிரி கூட்டாட்சிக்கு தயார், இதெல்லாம் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றேன். இவர்கள் உண்மையாலுமே இத்தனை ஆண்டு காலம் 6 முறை வந்திருக்கின்றார்கள், ஆட்சியில் இருக்கின்றார்கள், சமூக நீதியும் சமநீதியும் பேணிகாக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், அவர்களுடைய நிர்வாகத்தில், தலைமை பண்பில், அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய அந்த நிலையில் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் ஒரு பட்டியலினத்தினுடைய சகோதரர்களை யாரையாவது கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றார்களா? அல்லது சிறுபான்மைக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய திமுக என்று சொல்லக்கூடிய இவர்கள், அல்லது சிறுபான்மை மக்களை அந்த குறிப்பிட்ட யாராவது தலைவர்கள் இருந்தாலும் கூட அவர்களை கொண்டு போய் கட்சியினுடைய உயரிய பதவியிலே அமர்த்தி அழகு பார்த்திருக்க வேண்டும். அப்படி ஏதாவது செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிந்து கொள்ளுகின்றோம். இன்னொன்று, தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை, திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தலில்
பணம் என்கின்ற ஒரு மைய கருத்தை வைத்துத்தான் அத்தனையுமே நகருகிறார்கள். அதுக்கு பிறகு இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதுக்கு பிறகு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். தேர்தலிலே பணம் இல்லாமல் இவர்களால் என்றைக்குமே வெற்றி பெற முடியாது. பணத்தை தவிர்த்து தேர்தலிலே நின்று மக்களை சந்தித்து இவர்களால் சந்திக்க முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா 100% இவர்களால் முடியாது. அதனால் இந்த கொள்கைகள் மிச்ச விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் கண்துடைப்புக்காக வேணாலும் சொல்லலாம். இன்னொன்று, வரக்கூடிய காலகட்டத்தில் இதையெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். சமூகத்தில், சமூக வலைதளத்தில் நடந்திருக்கக்கூடிய புரட்சி இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் உண்மையை சொல்லி மக்களிடத்தில் போய் வாக்கு சேகரித்தால்தான் அந்த கட்சி அடுத்த நிலைக்கு வரும் என்கின்ற அந்த கோணத்தில் நிச்சயமாக நகரும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து வாக்காளர்களுக்கு பணம் இல்லாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மையக்கருத்தோடு நாங்கள் அத்தனை பேரும் நகருகிறோம். அது சற்று தாமதமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு கவலை இல்லை. நேர்மையான முறையிலே அதை தேர்தலை சந்தித்து அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து. பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. இன்றைக்கி முப்பெரும் விழாவில் ஈவேரா அவர்களை மையமாக வைத்து அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்களும் சொன்னார்கள் உங்களுடைய இந்த காணொலியில். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கேள்விதான். அதெல்லாம் எல்லாமே அடிபட்டு போய்விட்டது. தமிழை என்ன சொன்னார் ஈவேரா அவர்கள், அதே போல் திமுகவை எவ்வளவு கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் ஈவேரா அவர்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் என்னால் தரவுகளை தர முடியும். இன்றைக்கு எங்கே போய் முடிந்திருக்கின்றது இவர்களுடைய கொள்கை? நீங்க தமிழ் அப்படி சொன்னா சொல்லிட்டு போயிட முடியாது சார். நீங்க என்ன சும்மா பாதி பாதியா அரை பொய்லாம் கிடையாது. ஒண்ணு முழுசா போய் சொல்லுங்க, இல்ல முழுசா உண்மையை சொல்லுங்க. அரை பொய் அரை உண்மையை சொல்லாதீங்க. அரை பொய் அரை உங்க அளவுக்கு சொல்ல முடியாது சார். உங்க அளவுக்கு சும்மா இப்படி போக சொல்லிட்டு போக கூடாது. தங்கத்தட்டில் வைக்கக்கூடிய மலம்னு சொன்னாரு. மறுக்கிறீங்களா? நான் எடுத்து சொல்லட்டுங்களா சார்? நான் சொல்லட்டுங்களா? சட்டமன்றத்தில் திரு கருணாநிதி அவர்கள் ஈவேராவை என்ன சொன்னார்கள் அப்படின்னு தேதியோட சொல்லட்டுங்களா? நீங்க பெரிய அறிவாளியா கூட இருக்கலாம் சார். எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல சார். உங்க அளவுக்கு அறிவு இருக்கலாம் சார். நான் அந்த அளவுக்கு அறிவாளி இல்ல. நான் யதார்த்தமான ஆளு, ஒரு சாமானியனாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க பெரிய அறிவாளியாவே நீங்க வச்சுக்கோங்க. நீங்க பாராட்டிக்கீங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீங்க தமிழ் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், திருக்குறள் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இத சொல்லியே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காதீங்க. தமிழை பேசக்கூடாதுன்னு சொன்ன சார். நீங்க முதல்ல நீங்க தமிழை பற்றி பேசக்கூடிய நபர்கள். ஒரே ஒரு கேள்விங்க பத்திரிகையாளர் அவர்களே, ஒரே ஒரு கேள்வி, காது கொடுத்து கேளுங்க ஐயா, காது கொடுத்து கேளுங்க. தமிழை வளர்க்கக்கூடிய நபர்கள் தானே நீங்க ஐயா? ஒரே ஒரு கேள்விதான் சகோதரரே, ஒரே ஒரு கேள்விதான். தமிழை வளர்க்கக்கூடிய நபர்கள் தானே நீங்க? ஒரே முழுசா கேளுங்க. நீங்க அரை காதுல வாங்காதீங்க, முதல்ல 2 காதுல வாங்குங்க ஐயா. ரெண்டு காது கொடுத்து கேளுங்க ஐயா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தமிழுக்கு குளறு கொடுக்கக்கூடிய நபர்கள் தானே? நீங்க தமிழை பற்றி பேசவர்கள் தானே? இந்த ஆட்சி தமிழுக்கான ஆட்சி தானே ஐயா? இந்த ஆட்சி தமிழுக்கான ஆட்சி தானே? தமிழர்களுக்கான ஆட்சி தானே? தமிழை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஆட்சி தானே? அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதா? ஒரே ஒரு கேள்விதான். நீங்க பேசக்கூடிய பத்திரிகையாளர் அண்ணன் பிரியன் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான். திராவிட மாடல், சரிங்களா? இதுல எங்க தமிழ் இருக்கின்றது சொல்லுங்க. மாடல் தமிழா? என்ன சார் பேசிக் விஷயத்தையே தமிழை தமிழ் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை சொல்லுங்க. மாடல் அப்படிங்கிறது என்ன? நீங்க இதுக்கு 75 வருஷம் வேணுமா? நீங்க உங்களோட அரசாங்கத்தை பத்தி பேசுகிறீங்களே, மாடல் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையா? எங்க சார் நீங்க கொண்டு போய் விடுறீங்க? அதுக்கு தமிழை கொண்டு டெவலப்மென்ட்க்கு நிறைய தமிழ் வார்த்தையா? குஜராத் மாடல்னு ஒன்ற நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் தமிழ் வார்த்தையா? என்னங்க குஜராத் மாடல்? குஜராத் மாடல் டெவலப் போகாதீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், கேரளா மாடல் நீங்க 75 ஆண்டு காலமாக இதன் இடையில டிவிடியன் மாடல் ஒரு கட்சி மாடல் அப்படின்றது ஒரு கவர்னன்ஸ் மாடல். அது வெல்ஃபேர் இருக்கும், சோஷியல் வெல்ஃபேர் இருக்கும், எதற்காக ஆங்கில டெவலப்மென்ட் இருக்கும். சார் நீங்க தமிழை முன்மாதிரியாக நீங்கள் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் திராவிட மாதிரி மாடலுக்கு வேற ஏதாவது அதே பேசலாம் சார். ஆடு அணைன்னு ஓநாய்கோட பிரகாரம் பேசலாம். சரி ராஜீவ்,
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் அண்ணன் முருகானந்தம் வந்து ரொம்ப பண்பாளர் தான், அதில் அந்த மாட்டு கருத்து இல்லை. ஏன்னா கருத்தை பண்போடு வைக்கிறார். ஏன்னா ஐயா இப்போ பத்திரிகையாளர் சியாம் சார் சொன்னது மாதிரி அறகுறையா இல்லை வாட்ஸ்அப் வதந்திகளை அது உண்மையை நம்புறாரு. பரவாயில்ல, அந்த இயக்கம் வந்து சில திமுக மீது திராவிட இயக்கத்தின் மீது பலருக்கும் இருக்கிற பொதுவெளியில் இருக்கிற பல விமர்சனங்களை வலதுசாரி தரப்பு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். அது பலருக்கு இல்லை. அவங்க ஊரில் சொல்லுவாங்க, வைத்தறிச்சலில் இது வரைக்கும் மக்களுக்கு சேவையே செய்யாத, மக்கள் மன்றத்துக்கே போகாத, ஒத்த ஓட்டு கூட வாங்காத, கவுன்சிலர் கூட ஆக முடியாத பல பேர், முதலமைச்சர் கனவுல இருக்கிற பல பேர் வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுக்கிற ஒரு கும்பல் தொடர்ந்து எடுக்குது. அதை பெருமரியாதைக்கு என்னுடைய அண்ணன் முருகானந்தம் எடுத்திருக்காரு. அதுக்கு பதிலை நான் சொல்றேன். அதுல இந்த பதில் சொல்லியா விமர்சனத்தில் அவர் பதில சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்கு போறேன். அண்ணன் முடிச்சிடறேன், இதே முடிச்சிடறேன். கருணாநிதி அவர்களும் எல்லாமே நீங்க கொச்சையா பேச வேண்டாம். கட்சியை 50% ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை கொச்சையா பேசாதீங்க. நீங்க பேசணும் அவசியம் கிடையாது. கருத்து நானும் என்னுடைய கருத்தை தான் சொல்றேங்க. நான் முடிச்ச பின்னாடி சொல்லுங்க, சரிங்களா? ஜனநாயகத்தை அண்ணன் சொன்னாரு என்னமோ ஓட்டு காசு கொடுத்துட்டான்னு. தெருவா கொடி பிடிச்சி மக்கள் மன்றத்தில் போய் நின்று போடுங்கம்மா ஓட்டுன்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க கட்சிக்காக உழைக்கிற போது ராஜீவ்காந்தி வேட்பாளராக இருந்தால் நீங்கள் 90 லட்சம் செலவழிக்கலாம், 1 கோடி செலவழிக்கலாம்னு தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிற போது அந்த காசை தொண்டனுக்கு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து இந்தா இதில் டீ குடி, இதில் கொடிப்புடி, இதில் சாப்பிட்டு கண்ணு கொடுக்குற காசை நீங்கள் ஓட்டு காசு கொடுத்து ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, இதுக்கு திராவிட கட்சியெல்லாம் ஓட்டு காசு ஜெயிச்சிட்டாங்க. நீ ஓட்டு காசு கொடுத்து இங்கே தானே வருவ, வா 20 எம்எல்ஏ வச்சிருக்கியா, எத்தனாயிரம் கோடி வேணும் உனக்கு? 10 எம்பி வச்சிருக்கியா, எத்தனாயிரம் கோடி வேணும் உனக்குன்னு சொல்லி புது டெமோக்ராட்டிக்க 1200 எம்எல்ஏக்களை இந்தியாவில் விலை கொடுத்து வாங்கின கட்சி பாஜக. அதுல 7 மாநிலங்களில் இன்னைக்கு தாமரை சின்னத்தில் போட்டியிடாம நான் பிஜேபின்னு சொல்லி முதலமைச்சர் வச்சிருக்கேன். நீங்க வெக்கப்படணும், சரிங்களா? ரொம்ப முக்கியமா தேர்தல் பாண்டு கொண்டு வந்து 1000 கோடி ரூபாய் கொள்ளை எடுத்து வச்சுட்டு இந்த ஜனநாயகத்தை கேலிக்குறியாக்கிட்டு கேலி கூத்தாக்கிட்டு ஓட்டு காசு கொடுக்காங்கன்னு ஆடு நனைதுன்னு ஓனாய் மாதிரிலாம் கவலைப்பட வேணான்னு பார்த்துக்கலாம். இன்னும் தமிழர் இருக்கிற போது உங்களுக்கு பயங்கரமா தோணுது. நான் இந்த மேடையில் சொல்றேன், வாய்ப்பு இருந்தால் இன்னொரு மேடையில் வாதிப்போம். திருவள்ளுவரை பெற்றெடுத்த 2ஆம் தாய் கலைஞர் நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? திருக்குறளை கட்டாயப்படமாக்குனாரு. கன்னியாகுமரியில் வானுயர சிலையை வைத்தாரு. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சா இதிகாசத்துல சொல்லியிருக்கா, இல்ல அந்த வேதத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்களே. வள்ளுவன் என்ன சொன்னார் என்ற வாழ்வியல் நெறிய சொன்னார். வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிட்டாரு. வள்ளுவருக்கு என்ன சாதின்னு ஊர்ல போஸ்ட் அடிச்ச ஊர்ல தான் வள்ளுவர் எந்த அரசரும் என்னுடைய அரசன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கொண்டாடாத போது அரசுக்குள்ளே கொண்டு வந்து திருக்குறளை கட்டாயப்படமாக்கி கல்விக்குள்ளே கொண்டு வந்து திருவள்ளுவரை பெற்றெடுத்த இயக்கம் இந்த இயக்கம். திருக்குறள் மாநாடு நடத்தி தந்தை பெரியார் ஆரம்பித்த பின்புதான் இன்னைக்கு ஏதோ திருக்குறள் சொல்றாரு, மோடி ஆரம்பிக்கார். பரவாயில்ல, திருக்குறள் சொல்லட்டும். நாங்க கெட்டு போயிட்டோம் நீங்க வேதனை போறீங்கல்ல, அதாங்க வருத்தமா இருக்கு. இன்னும் தமிழ் மொழிங்கிறீங்கல்ல, விவாதத்தில் பெருமரியாதைக்கு நெறியாளரான குணாவிடம் வைக்கிற கேள்விதான் அது. வெளிப்படா வைப்போம். இந்த பீகாருடைய தாய்மொழி இது, சாந்திலிங்கிற மொழி இன்னைக்கு இருக்கா? இல்ல போஜ்பூரின்னு ஒரு மொழி இருக்கா? இன்னைக்கு குஜராத்திங்கிற மொழி இருக்க எழுத்து வடிவம் இருக்கா? மராட்டிங்கிற மொழி இருக்க எழுத்து வடிவம் இருக்கா? இன்னைக்கு ஹிந்தி சினிமான்னு ஒரு சினிமா, குஜராத்தி சினிமா இருக்கா? மராட்டி சினிமா இருக்கா? பெங்கால் சினிமா தவிர எந்த சினிமா இருக்கா? வட இந்தியாவில் முழுக்க ஹிந்தி. எல்லா மொழியிலும் திண்டு சமைச்சு ஹிந்தி வந்துருச்சு. பாவம் ராஜஸ்தானிங்கிற ஊர், ராஜஸ்தான் மொழி இன்னைக்கு மூடிருச்சு. ஹிம்முங்கிற மொழி ஓடி போயிருச்சு. எல்லாத்தையும் ஹிந்தி சாப்பிட்டுருச்சு. ஆனால் எங்கள் ஊரில் திராவிட இயக்கம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை, சார் நம்மளுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகமரத்தில் லாபம் உண்டோ? விந்த தமிழ் மொழி எங்கள் மொழி, வீர தமிழ் மக்கள் எங்கள் ஆவி என்று திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் போட்ட விதைதான் இன்னைக்கு தமிழ் மீது அண்ணன் முருகானந்தத்துக்கு அக்கறை. இந்த அக்கறை அன்னைக்கு சங்கராச்சாரியாருக்கு வரல, இந்த அக்கறை அன்னைக்கு இருந்த RSS நண்பர்களுக்கு வரல, இந்த அக்கறை அன்னைக்கு இருந்த சங் பரிவாருக்கு வரல. ஆனால் இன்னைக்கு அண்ணன் முருகானந்தத்துக்கு வருதுன்னா திராவிட இயக்கமும் முத்தமிழ் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் போட்ட விதை. அதனாலதான் இன்னைக்கு மாநில சுயாட்சி என்று பேசுகிற போது மொழி உரிமை என்று எங்களால் உறக்க பேசப்படுகிறது. எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, தமிழர் என்று பெருமை நாங்கள் பேசுறோம்ல. ஏதாவது ஒரு மாநிலத்தில் உங்க மாநிலத்தில் மொழி குறித்து நான் குஜராத்தி என்பதில் பெருமிதம் கொள்வோம், முழக்க வைக்க முடியுமா? நான் சாந்திலி என்பதில் பெருமிதம் கொள்கிறோம், முழக்க வைக்க முடியுமா? நான் மைதிலி என்பதில் பெருமிதம் கொள்கிறோம், முழக்க வைக்க முடியுமா? நீங்க நான் ராஜஸ்தானி என்பதில் பெருமிதம் கொள்கிறோம், முழக்க வைக்க முடியுமா? அந்த முழக்கத்தை வைத்த இயக்கம் இயக்கம். ராஜங்குரே சொன்னாரு, பெருமரியாதைக்கு ராஜங்குரே அவர்கள், நீங்க மிக தெளிவாக குறிப்பிடுவாங்க, ஹிந்தி எதிர்த்தோம், ஹிந்தி எதிர்த்தான், இன்னைக்கு எதிர்ப்போம், எப்போ எதிர்ப்போம், இனிமேல் எதிர்ப்போம். ஆனால் என் நாட்டை நாடி வருகிற இந்தி சகோதரனை என்னைக்கா ஒரு திமுக காரன் ஒரு திகாரன் அடிச்சதா வரலாறு இருக்கா? சொல்லுங்க. பார்ப்பனியத்துக்கு தத்துவத்தை எதிர்த்தோம், அது
மனிதர்கள் சமம் இல்லை என்று சொன்னபோது பிறப்பால் இந்த மனிதன் ஏற்றத்தாழ்வு என்று சொன்ன என்னைக்காவது ஒரு அக்ரஹாரத்தில் போய் ஏதாவது அந்த அந்த வீட்டில் வாழ்கிற என்னுடைய தாய் என்ற உறவுகளை நான் என்னைக்காவது அடிச்சத வரலாறு இருக்கா? இந்த திகாக்காரா திமுக காரா அடிச்ச வரலாறு இருக்கா? சொல்லுங்க. இந்தி பேச அடிக்கல, இருக்கக்கூடிய என்ன அக்ரஹாரத்தில் வந்து யாரும் அடிக்கல. இதுதான் மானுடம். பெரியார் என்ன சொன்னார்? சுயமரியாதை, எல்லோரும் சமம் என்றார். அதைத்தான் கலைஞர் சொன்னார். உடன்பிறப்புகள் என்று சொல்லும்போது நீங்க சொல்றீங்கல்ல, என்னங்க ஒரே குடும்பாளுதுன்னு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 50 ஆண்டு காலம் எங்களை ஆள வைத்திருக்கிறார்கள். தெருவாய் மக்களுக்கு உழைத்ததாக ஆள வைத்தார்கள். இப்ப நாங்க திமுக தான் சொல்றோம். எங்க உதயநிதியை துணை முதலமைச்சராக்குதா? எங்க கட்சி ஆக்குது. எங்க கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தா ஒத்த ஓட்டு வாங்காதவங்க பேச முடியாது. அது ஜெயிக்கணும். ரொம்ப முக்கியம். இங்க எல்லா இடத்துலயுமே சாதியின் பெயரால் தொழில் பிரிக்கப்பட்டது. மேல் பிறப்பு கீழ்பிறப்பு சொன்னது. மேலே பிறந்தவனுக்கு கல்வியும் மேலே பிறந்தவனுக்கு கோயிலும் உரிமை என்று போனது, கீழே பிறந்தவனுக்கு கல்வி இல்லை என்று மறுக்கப்பட்ட போது என்னடா மேல் பிறப்பு என்னடா கீழ்பிறப்பு, எல்லாம் உடன்பிறப்பு என்று அழைத்தவர் கலைஞர். ஒரு அரசியல் நாகரிகத்தை கட்டி எழுப்பி இயக்கம் இங்க இருக்கிற வெளிப்படையா சொல்றேன். நீங்க இங்க ஏதாவது ஒரு மாநிலத்துல, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் போங்க, கன்னியாகுமரி போங்க, ஒசூர் போங்க, தருமபுரி போங்க, ஏதாவது ஊர்ல நான் போய் உத்தரப்பிரதேசத்தில் பொழைச்சுக்கிறேங்க, நான் போய் பீகார்ல பொழைச்சுக்கிறேங்க, மோடி பிறந்துட்டாருங்க நான் குஜராத்தை பொழைச்சுக்கிறேங்க, இல்லைங்க மோடி ஆளுகிற ஹரியானால போய் நான் பொழைச்சுக்கிறேங்கன்னு எவனாவது இல்லை என் சகோதரன் யாராவது சொல்றாங்களா? எல்லாருக்கும் அமெரிக்க கனவு இருக்கு, இங்கிலாந்து கனவு இருக்கு, எல்லாருக்கும் லண்டன் கனவு இருக்கு, இங்க துபாய் கனவு இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு. திராவிட மாடல், நான் அதை அதிமுகவை சேர்த்தே வைத்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கங்கள் செய்த சாதனையா தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்தியாவுக்குள் போல உலகம் முழுக்க போறான். அதற்கு பேர இங்க அண்ணா கொண்ட இருமொழி கொள்கை, அதை விட மனிதம் போட்டுக்கிறது. வடக்கன்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு என் சகோதரன் சொல்ல வச்சான். இன்னைக்கு மனிதம் என்ற ஒன்றை கற்றுக் கொடுத்த திராவிட இயக்கம். அதுதான் எங்கள் முதலமைச்சர். ஏதாவது ஊர்ல ஒரு மாநில கட்சியின் முதலமைச்சர் 75 ஆண்டு காலம் ஆரம்பிச்சு முதலமைச்சர் இருக்க முடியுமா? இருக்கிற போதும் ஒரு கொள்கையை தலைப்புச் செய்திகளில் பேசுகிற அளவிற்கு ஒரு கட்சி மாநாடு நடத்துகிறது என்றால் திமுக என்கிற கட்சி கொள்கையால் கட்டப்பட்ட கட்சி, மக்களுக்காக கட்டப்பட்ட கட்சி. அதனாலதான் திமுறோட சொல்றேன். நான் இப்பவும் சொல்றேன், அண்ணன் முருகானந்தத்தோடு நான் முரண்படுவது சாதியால் அல்ல, அண்ணன் முருகானந்தத்தோடு நான் முரண்படுவது மொழியால் அல்ல, அண்ணன் முருகானந்தத்தோடு நான் முரண்படுவது அவர் வேற ஊருக்காரர் என்பதல்ல, அண்ணன் முருகானந்தத்தோடு முரண்படுவது கொள்கையால் என்கிற பண்பை கற்றுக் கொடுத்தது திராவிடம். அதை விதத்தவர் தந்தை பெரியார், அதை வேறொன்ற செய்தவர் இங்கே எங்க அண்ணா, அதை அரசியலாக்கியவர் கலைஞர். அதைத்தான் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்கிறார். இதுதான் எங்கள் தத்துவம். உங்களை கருத்தால் ஒழிய உங்களுடைய உடலாலோ உங்கள் தீமையால் உள்ள ஒன்னே முடிச்சுக்கிற தந்தை பெரியார் சாமி சிலை உடைச்சாருண்டாருங்க. அதுக்கு அவரே சொன்னாரு, சொந்த காசுல ஒரே ஒரு முறை சேலத்தில், அது எல்லாரும் நீங்க எல்லாம் போய் சாமிங்கிற பேர்ல பக்தியின் பேர்ல கடல்ல போட்டு கரைச்சு பாவம் அந்த சிலையை உடைக்கிற அந்த பிள்ளையார் சிலையை சொந்த காசுல கொடுத்து வாங்கி உடைச்சாரு. அதை தவிர தமிழ்நாட்டில் கடவுள் எதிர்ப்பு பேசிய திராவிட இயக்கம் என்றாவது ஒரு சிலையை உடைத்ததுண்டா? ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் எத்தனை மசூதிகளை, எத்தனை தேவாலயங்களை, எத்தனை கோயில்களை இடித்தீர்கள். வரலாறு பேசுவோமா? சரி, நாங்கள் கடவுள் மறுப்பு பேசியது கடவுள் மீது கோபம் அல்ல, மக்கள் மீது கோபம் அல்ல. எல்லோரும் சமம், ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்திய இயக்கம் திராவிட இயக்கம். என் அப்பன் முருகன் பேசிய இயக்கம். நன்றி ராஜு, நன்றி. நான் திரு தராசியாம் அவருடைய கோணத்துக்கு விஷயங்களை சுருக்கமா பேச வேண்டிய ராஜீவ் காந்தி ஒன்று பழைய வரலாறுகளை நாம் நிறைய பேசுறோம். இன்னைக்கு நிகழ்கால சவால்களை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறாரு. ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை ஏற்றுக்கொள்ளாத, மதிக்காத ஒரு அரசு இருக்கு. ஆனாலும் மாநில சுயாட்சி என்கிற ஒரு லட்சியத்துக்காக நாங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இதுவரை பெறாத வெற்றியை 2026 பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இரண்டு சவால்கள் அப்படின்றத எதை நீங்க சொல்ல முன் வருவீங்க? ரெண்டுமே சரியான சவால்கள் தான். நீங்க இதை வேற ஒரு கோணத்தில் அணுகி பாருங்க. திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி இதழியலின் பொற்காலம் இல்லையா? இதழியல் பத்திரிகைன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். இதழியல் என்று இன்றைக்கு சமூக ஊடக வரைக்கும் நீங்க அதை தான் கொண்டு வரணும். அப்போ அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட்டு கரைகுளம் தூய்மை செய்வாய், நிறை பொருள் ஆவாய், ஏழை நீட்டிய வெறுங்கரத்தை. இதுதான் பாரதிதாசன் பத்திரிகைகளுக்கு வகுத்த இலக்கணம், அதாவது வெகுஜன ஊடகங்களுக்கு வகுத்த இலக்கணம். அதை திறம்பட செய்யும் போது 2026 வெற்றி என்பது சாத்தியம் தானே. இன்றைக்கும் நீங்க ஊடக உலகத்துல, அது பத்திரிகையாக இருந்தாலும் சரி, பேராசிரியர் ராஜா குரேஷ் அதற்கு பிறகு டெலிவிஷன் மீடியாவாக இருந்தாலும் சரி, இல்ல இப்ப இருக்கிற சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, களமாடுவது என்பது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். அதை நாம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்னமும் திறம்பட செய்தால் தொடராட்சி என்பது சாத்தியம்தான். 2026 ஆட்சி என்பது சாத்தியம்தான். இன்னும் சொல்ல போனால்
பவள விழா மாநாடோட செய்தியே அதுவாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்போ பவள விழா மாநாடு, அதற்கு முந்தைய பொன் விழா, அதற்கு முந்தைய வெள்ளி விழா, இந்த 3 மாநாடுகளையும் நான் கண்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்து நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை, நான் தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறேன். ஆனால் அந்த 2 மாநாட்டிலையும் நேரடியாக கலந்துருக்கிறேன். பவள விழாவுக்கு பிறகு, மன்னிக்கணும், பொன் விழாவுக்கு பிறகு நான் வந்து கலைஞர் அவர்களையும் சந்தித்திருக்கிறேன். நான் எதுக்காக இதை திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா, ராஜீவ்காந்தி சொன்ன கருத்து, பிரியன் சொன்ன கருத்து, அல்லது முருகானந்தம் அவர்கள் சொன்ன எதிர்கருத்து, எல்லாவற்றையும் நீங்க கலந்து பார்த்தீர்கள் என்றால், திராவிட இயக்கத்தின் வெற்றி என்பது எது? சுயமரியாதை. ஏனென்றால் நாங்க உள் கிராமத்திலிருந்து வரும்போது நர்ச்சுவான்தாரர்களும், மிராசுதாரர்களும், மிட்டா மிராசுகளும், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கே தெரியும் அதை பத்தி, அந்த அளவுக்கான ஆதிக்கம் அது வந்து காங்கிரஸ் ஆதிக்கமா தான் இருந்துச்சு. 57ல முதல் நான் காங்கிரஸ் எம்எல்ஏ நாங்க கொடுத்தோம். 15 எம்எல்ஏ வந்து திமுகவுக்கு. அதுக்கு பிறகு 62 எனக்கு பள்ளி இறுதியை நோக்கி போற காலகட்டம். 50 எம்எல்ஏக்கள். அப்ப திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார் என்று சொல்வதே தவறு. ஏன்னா டிக்ளரேஷன்லேயே அண்ணா என்ன சொல்லுவார் அப்படின்னா, திராவிட மொழி வழி குடும்பங்கள், 4 மொழிகள், இந்த மொழி வழி குடும்பங்களை ஒன்றிணைத்து மத்திய அரசை வற்புறுத்தி மாநில சுயாட்சியை வென்றெடுப்பதுதான் லட்சியம். இது திராவிட நாடு கொள்கையை கைவிட்டதாக அர்த்தம் இல்ல. திராவிட நாடு கேட்டதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. முருகானந்தம் சொன்ன அந்த குறிப்பிட்ட சம்பவம், அதாவது தமிழ் காட்டு பிராண்டி மொழின்னு பெரியார் சொன்ன அந்த சம்பவம் எங்க ஊர்ல நடந்ததுங்க. அப்பவே நாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சொல்ல வந்தாரு, என்ன சொன்னார்னா, அறிவியல் ரீதியாக மொழி வளர்ற வரைக்கும் அது பழைய காட்டு பிராண்டி ஸ்டேஜில் தானே இருக்கும். இதான் அவர் வைத்த கேள்வி. அது முழு கூட்டத்தையும் தயவு செஞ்சு அந்த மொழிபெயர்ப்பு இருக்கு, அதை படிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிடலாம். உடனே கலைஞர் வந்து அதுக்கு மறுமொழி கொடுத்தார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த மொழி தமிழ். அந்த காலத்துல அப்போ காட்டு மிராண்டியா தானே இருந்திருக்க முடியும் தமிழன். அதைத்தான் பெரியார் சொன்னார். அது ஒரு சமத்காரமான பதில். ஆனால் அதற்கு பிறகு அறிவியல் தமிழை வளர்ப்பதிலே வந்து எந்த அளவுக்கு திராவிட இயக்கங்கள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, பணியாற்றி இருக்கு. கலைஞரே வந்து கணினியில தமிழ் தட்டச்சு வரும்போது அவ்வளவு வயதுல அவர் தட்டச்சு செய்து அகர முதல எழுத்தெல்லாம் என்று தட்டச்சு செய்து அது தமிழ்ல வந்து கணினி திரையில் தோன்றியதை பார்த்து மகிழ்ந்தார். இது வரலாற்று குறிப்பு. இன்றைக்கு நம்ம எல்லாருமே அதனாலதான் இந்த லெவல்ல இருக்கிறோம். முருகானந்தம் அவர்களே இவ்வளவு பேசுறாருன்னா, பிஜேபியோட பழைய வரலாறு, இந்துத்துவ கொள்கையை எத்தனை முறை பிஜேபி கைவிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு வந்து டெக்கான் கிரானிக்கல்ல ஒரு மாபெரும் ஆர்டிகல் வந்திருக்குங்க. அதுல வந்து அவங்க பாரதிய ஜனசங்கம் காலத்துல இருந்து இன்றைய பாரதிய ஜனதா வரைக்கும் அலசி இருக்கிறாங்க. எத்தனை முறை வந்து இந்துத்துவ கொள்கை கைவிடப்பட்டது, எத்தனை முறை ஆர்டிகல் 370 பத்தி பேசவே இல்லை, எத்தனை முறை யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசவே இல்லை. கட்டுரை தயவு செஞ்சு படிச்சு பாருங்க, அது தெரியும். ஆனால் திராவிட இயக்கம் என்றைக்குமே வந்து அந்த அடிப்படை கொள்கைகளை கைவிட்டதில்லை, மறந்ததில்லை, வலியுறுத்தி வந்திருக்கிறது, மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணனுக்கு ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லுகின்றேன். அண்ணன் தராசு ஷியாம் அவர்களுக்கு சொல்லுங்க முருகன், நான் கேட்கிறேன். அண்ணன் தராசு ஷியாம் அவர்களுக்கு நினைவூட்டலுக்காக சொல்லுகின்றேன். திமுகவில் இப்போல்லாம் எங்கேயுமே போஸ்டரில் ஈவேராவோட ஃபோட்டோவே இல்லைங்கய்யா. நீங்கள் எந்த ஊருக்கு போஸ்டர் அடித்தாலும் போய் பாருங்க, அதெல்லாம் மாறிடுச்சுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து அந்த காலம். இப்போல்லாம் அதெல்லாம் இந்த பொன் விழா, பவள விழா, இதுக்கெல்லாம் தான் வருவாங்களோ தவிர நான் யதார்த்தத்தை சொல்லுகின்றேன். நீங்க இந்த விழாவை எடுக்கிறதுக்காக சொல்றேன், நீங்க யதார்த்தத்தை பேசுங்க. நீங்க அண்ணன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஈவேரா போட்டா தேடாதீங்க, தந்தை பெரியார் போட்டா தேடுங்க. அதாவது சொல்லி என்னன்னா 75 வருடம் நரேந்திர மோடி படத்தை போட்டு ஓட்டு கேட்காத நீங்க எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டவரா சார் நீங்க? நரேந்திர மோடி படத்தை போடாம எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டவரா நீங்க? ஒரு குறிப்பிட்ட கொள்கை பிரியன், ஒரு நிமிஷம். 75 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட கொள்கை. எனக்கு வந்து பாருங்க எத்தனையோ ஊர்ல இருக்காங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? காந்திபுரத்துல 4வது ஸ்ட்ரீட்ல. சரி சார், நாங்க எம்ஜிஆர், நான் என்ன கேக்குறேன்னா, நான் எம்ஜிஆர் போட்டோ போட்டு ஓட்டு கேட்டேன். சரி, நீங்க ஏன் ஈவேரா படத்தை கைவிட்டீங்கன்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்லாம நீங்க ஸ்டேஜ்ல பாருங்க சார், ஈவேரா படம் இருக்கு, நீங்க எத்தனையோ பெரியார் படம் போஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ஸ்டேஜ்ல பாருங்க. பெரியார் படம் இருக்கு. என்ன சார், நீங்க யதார்த்தத்துக்கு வாங்க. நீங்க வந்து சௌரியத்துக்கு நீங்க பேச முடியாது. ஸ்டேஜ்ல பாருங்க, ஸ்டேஜ்ல இருக்கா இல்லையா அடிக்கலாம். அதுக்கு எல்லையே கிடையாது. பேச அலோவ். தந்தை பெரியார் பேசுறதுல யாராவது குறுக்கிட்டால் உடனே அமைதி ஆயிடுவார். ஆனா 2 பேருமே அதை செய்ய மாட்டேன்றீங்க. அப்ப எப்படி கருத்தை முன் வைக்கிறது? சரிங்க, நீ பேசுங்க. குறிப்பிட்ட முருகானந்தாங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாங்க வளர்ந்து வந்தோம், ரைட்டுங்களா? எங்களோட சிந்தனைகள் நீங்க ஓல்டுன்னு நினைக்கலாம்,
ஆனால் அந்த சிந்தனைகளை இளைய தலைமுறை ஏத்துக்கிடுச்சா இல்லையாங்கிறதா கேள்வி. அப்ப தேர்தல் அரசியல்ல அது தேர்தல் வெற்றி மூலமா தான் நிரூபிக்கிறோம். ஆனால் நாங்க பார்க்கிறது பண்பாட்டு தளத்திலான அரசியல், கலை வடிவிலான அரசியல், இலக்கிய வடிவிலான அரசியல், அதையும் சேர்த்து தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா 57 என்பது எங்களுக்கு முதல் காலகட்டத்தில் நாங்க அப்பதான் நான் காங்கிரஸ் எம்எல்ஏவை பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். 62 எல்லாருக்குமே தெரியும், அது 50 எம்எல்ஏ வந்தாச்சு. 67 திமுக ஆட்சி பிடிக்கும் போது நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு. இப்ப எவ்வளவு பெரிய உற்சாகம் எங்களுக்கு இருந்தது. சில வழுக்கல்கள் இருக்கு, அதை யாருமே மறுக்கல. பேராசிரியர் குறைராம, பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்களும் அதான் சொன்னாங்க, ராஜகிருஷ்ணன் அவர்களும் அதான் சொன்னாங்க. சில சர்க்கிள்கள் இருக்கு, சில வழுக்கல்கள் இருக்கு. அதையெல்லாம் சுட்டி காட்டி அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்றதா எங்க வேலை. வாழ்த்துப்பா பாடுவதல்ல எங்கள் வேலை. எங்கள் வேலை ஏதாவது ஒரு திசை மாறி போகும்போது அந்த திசையை திருப்பி விடுவது. இன்னும் நான் ஒன்று சொல்றேன் முருகானந்தம், இன்றைக்கு இந்த மேடையிலேயோ இல்ல உங்கள் கட்சியை சார்ந்த மேடைகளிலோ நம்மை போன்றவர்கள் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தது, பேசுவதற்கான உரிமையை பெற்று தந்தது திராவிட இயக்கமா இல்லையா? தயவு செஞ்சு அதை நீங்க சொல்லுங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசிடுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. நம்ம நிறைவு தருணத்தில் இருக்கிறோம். திரு முருகானந்தன், நீங்கள் முன்னாடி குறுக்கிட வரும். நீங்கள் அண்ணன் தராசு ஷியாம் அவர்களுக்கும் சகோதரர் ராஜீவ்காந்திக்கும் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது. அண்ணன் தராசு ஷியாம் அவர்கள் நீண்ட காலம் நம்முடைய பத்திரிகை துறையில் பல அனுபவம் மிக்க நபர். எளிய கேள்விதான் அண்ணானே, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டு இருந்தோம். நீங்கள் சமூக நீதினு பேசுகிறீங்க. அந்த சமூக நீதினா ஒரு எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த வார்த்தையாக இருக்கின்றது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? சமூகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்களுக்கு உயரிய பதவியில் கொண்டு போய் அவர்களை அமர்த்த வேண்டும். அவங்க திமுக கட்சியில் அதை செய்திருக்கின்றார்களா? கேள்விக்குறி இல்லை. நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றோம். நீங்கள் கொண்டு போய் கட்சி தலைவர் பதவியில் உட்கார்ந்து அதில் அமர்த்தி காண்பீங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். கிடையாது, முடியவே முடியாது. அது என்றைக்குமே நடக்காது. ஜாதியை ஒழிக்கின்றோம். எங்கே ஒழிச்சிங்க? 75 வருஷ காலமாக எங்கே ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள். திமுகவுடைய தேர்தல் தன்குறிப்பு படிவத்தில் ஜாதி இல்லாமல் தன்குறிப்பு படிவமே வாங்கிறது இல்லை. பணம் இல்லாமல் உங்களால் தேர்தலை சந்திக்க முடியுமா? அப்புறம் எங்கே போய் சமநீதி? எதுவுமே கிடையாதுங்க. இதில் இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் தேர்தலை இந்த 75 காலம் உங்களுடைய சொந்த காலில் சொந்த முயற்சியோடு உங்கள் கொள்கை பிடிப்போடு இருந்திருக்கின்றீர்கள் சொன்னால் அப்புறம் எதுக்கு பிரசாந்த் கிஷோர்? எதுக்கு உங்களுக்கு தேவையே கிடையாது. அங்கேயே நீங்கள் சறுக்கி விழுந்து விட்டீர்கள். அது சரிவை நோக்கித்தான் போய் கொண்டு இருக்கின்றது. அது மாதிரி எங்க நீங்கள் அட்வைஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், அறிவுரை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? தன்னுடைய கட்சியில அந்த அறிவுரையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது எங்க போய் முடிந்திருக்கின்றது என்று சொன்னால், இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாட்டை அண்ணன் திருமாவளவர் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு சமூகத்தில் அவ்வளவும் சமூகத்திலே பிரச்சனைகளும் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால ஒட்டுமொத்தமாக இந்த சரித்திரம் இதெல்லாம் பேசுகின்ற பொழுது நீங்கள் நீங்கள் வந்திருக்கக்கூடிய பாதை அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் இருந்திருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் போய் இதெல்லாம் பேசுகின்றீர்கள் என்று சொன்னோம்னா என்றைக்குமே சமூகம் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாது. பணம் இல்லாமல் என்றைக்கு நீங்கள் தேர்தலை உங்கள் கொள்கை பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்டா, இப்போ பள்ளிக்கூடத்தில் சாதி சான்ற சாதி கேட்டா எங்க சாதி கேட்குறீங்க, சாதி சான்றை கிழிச்சு போட்டா சாதி ஒழிஞ்சிருமேன்னு அப்படி கதையா இருக்குது. என்னன்னா எந்த சாதியால் ஒடுக்கப்பட்டனோ அந்த சாதியால தான் எனக்கு எம்பவர் வேணும், அதில் நீதி வேணும் தான் பள்ளிக்கூடத்துலையும் ஏன் தேர்தல் படிவத்திலையும் அது சாதி வெறி பேசுவதற்கு இல்லை. அதற்கு மாறா இந்த சாதியால் உரிமை மறுக்கப்பட்டது, உங்களுக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கிற படிவம். எங்க தாத்தா பள்ளிக்கூடத்துக்கே போலங்க, அவர் ஆடு பள்ளிக்கூடத்துக்கு போனா ரொம்ப நேரமா தலைவராக கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? இந்திரகுமார், திமுகவில் ஒவ்வொரு கிளை அமைப்புலையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும், உயர் பொறுப்புகளில் இருக்க வேண்டும் அப்படின்றது பைலாவிலேயே வைத்திருக்கிறது. பைலா வைத்திருக்கிற கட்சியை பார்த்து எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் கேட்பது எந்த வகையில் சரியாக இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல. அதே போல் சமூக நீதி அப்படின்னா என்ன அப்படின்றது குறித்து விளக்கம் கேட்கிறார்கள். சமூக அநீதி அப்படின்னா என்னன்றதை சொன்னோம்னா சமூக நீதினா என்னன்னு புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவினுடைய அமைச்சரகங்களில்
செயலாளர்களாக வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது இல்லையா, அது சமூக அநீதி. அதே போல தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், இதில் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டோர், எத்தனை பேர் பழங்குடியைச் சேர்ந்தவர்கள், எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதையெல்லாம் கணக்கெடுத்து பாருங்கள். அதே கணக்கோடு ஒன்றிய அரசாங்கத்தின் கணக்கையும் வெளியிடுங்கள். இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். யார் சமூக நீதியை பின்பற்றுவது, யார் அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றுவது, யார் பெரியார் கண்ட சமத்துவத்தை வெளிப்படுத்துவது அப்படின்றது எல்லாவற்றையும் அந்த தரவுகள் நமக்கு ப்ரூவ் பண்ணிடும். போன வாரம் வந்து ஐஐடி தரவுகள் நமக்கு காட்டிடும். நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல, அமைதியா இருங்க. இந்த ஐஐடி தரவுகள்லேயே நமக்கு தெரிய வருகிறது. பேராசிரியர்கள் ஐஐடி காந்திநகர் பேராசிரியர் நியமனத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ திமுகவை பற்றி பேச வந்தால் திமுகவுக்கும் பெரியாருக்குமான சண்டையை பற்றி பேசி அதுக்குள்ள அப்படியே கட் பண்றது. திமுகவுக்கும் பெரியாருக்கு எவ்வளவு சண்டை நடந்துச்சு தெரியுமா? பெரியார் திமுக எப்படி திட்டினார் தெரியுமா? என்ன பெரியார் என்ன தனியறையில் உட்காந்தா திட்டினாரு? பெரியார் மேடை போட்டு தான் திட்டினாரு. அதற்கு அண்ணா மேடையிலேயே தான் பதில் சொன்னாரு. அது எல்லாமே பிரசுரங்களாக இன்றைக்கும் பொதுவெளியில் இருக்கிறது. என்ன தேவை அப்படின்றதை தாண்டி இரண்டு இயக்கங்களுக்கு நடையில் நடைபெற்ற வார்த்தை போர் ஏன் நடைபெற்றது, அந்த வார்த்தை போருடைய விளைவு என்னவாக இருந்தது? கலைஞர் ஈவேராவை பற்றி இப்படி பேசினார், ஈவேரா கலைஞரை பற்றி இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அவர் சில விஷயங்களை சொன்னார். அதே தந்தை பெரியார் தான் கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த சிலையை வைத்தே தீர வேண்டும் என்று சொன்னார். மணியம்மையார் கலைஞருக்கு சிலை வைத்தார்கள். இது திகாவுக்கும் திமுகவுக்குமான சான்றை விளக்குகிறது. இன்று வரைக்கும் அந்த உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில வந்து பழைய கதைகளை பேசுவது, அவங்க அப்டேட் ஆகி போயிட்டே இருக்காங்க சார். நீங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எப்படி அப்டேட்டட் வெர்ஷன்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி அவங்க அப்டேட்டட் வெர்ஷன்ல ஒரு நல்ல உறவுல இரண்டு பேரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது வேற. திமுக ஒரு இயக்கமாக அது சந்திக்கின்ற சவால்கள் அல்லது அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்து செல்லுதல்ன்ற வகையில் தராசு ஷியாம் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார், சுயமரியாதை அப்படின்னு. இந்த சுயமரியாதை அப்படின்றத திமுக வெறுமன தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, அதை இந்த மொத்த இனத்துக்கும் பொருந்துவதாகவும் இந்த நாட்டுக்கு பொருந்துவதாகவும் வடிவமைத்து சொன்னார்கள். மாநில சுயாட்சி என்று கேட்கும் பொழுது அது மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழுவதற்கான கோரிக்கை என்று 1974 ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் கலைஞர் குறிப்பிடுகிறார். அதற்கு முன்பு மாநிலத்தின் சுயமரியாதை என்கின்ற ஒரு இன்டர்வென்ஷனை இந்தியா யோசித்து கூட பார்க்கவில்லை. அந்த இன்டர்வென்ஷனை கலைஞர் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து தான் ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம், அதை தொடர்ந்து தான் கல்கத்தா தீர்மானம், அதை தொடர்ந்து தான் வந்து கர்நாடகா ஆந்திராவெல்லாம் மாநில சுயாட்சி முழக்கங்களை முன்னெடுக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போ இந்திய அரசியல்ல தவிர்க்க முடியாத தலையீட்டை செலுத்தி இருக்கிறது திமுக. இதை இவர் மறுத்து பேசலாம், ஆனால் வாஜ்பாயோ அல்லது அவருடைய தலைவர்களாக இருப்பவர்களே மறுத்து பேசுவதற்கு முன்வர மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது, திமுக எடுத்துக்கொண்ட கொள்கைகளை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்ற இடத்திலிருந்து அதை எடை போட வேண்டும். ஐம்பெரும் முழக்கங்கள் அப்படின்றது தான் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேரறிஞர் அண்ணா வழியில் வந்த கலைஞர் அவர்கள் அதை முன்மொழிகிறார். என்னன்னு முன்மொழிகிறார் அப்படின்னா, அண்ணா வழியில் அயராது உழைப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. இதெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட சாரமாக கிறிஸ்பா மக்கள் முன்னாடி இதுவெல்லாம் என்னுடைய கொள்கை, இதெல்லாம் நான் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவேன் அப்படின்னு. இந்த கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை என்னால் வரிசையா சொல்ல முடியும். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அப்படின்ற கொள்கையின் வழியில இன்றைக்கும் கூட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, இருமொழி கொள்கை தான் எங்கள் தமிழ்நாட்டினுடைய கொள்கை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்கின்ற வகையில ஆண் பெண் சமத்துவத்தையும் சரி அல்லது சாதிகளுக்கு இடையிலான சமத்துவத்தையும் சரி, இந்த இரண்டுக்குமான பல்வேறு திட்டங்களையும், ஆதிக்கம் அப்படின்றது ஒன்றின் மீது ஒன்று ஏறி நின்று செலுத்துவது, அது நடக்கக்கூடாது என்பதற்காக அனைவரையும் கைதூக்கி விடுவதற்கான திட்டங்களை இன்றைக்கு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஜேஇஇ கிராக் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுத்து அவர்களை ஐஐடி ஐஐஎம்க்கு அனுப்பி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து 50 மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிப்பதற்கு போகிறார்கள். அதில் ஓபிசிக்களும் எஸ்சிக்களும் எஸ்டிக்களும் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கைதூக்கி விட்டது யார்? இது சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான வழி. இரண்டாவது, வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் அப்படின்னா, வறுமை ஒழிப்பதற்கான திட்டங்களை இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. அது சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மகளிருக்கு உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் எல்லாமே சேர்ந்துதான் தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்புக்கான திட்டங்களாக. அதே போல தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்ற ஒன்றை உருவாக்கி இந்தியாவிலேயே பசிப்பிணி நீக்கிய மாநிலங்களில் முதல் இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அப்படின்னா அது திமுக உருவாக்கிய அந்த அடித்தளத்தில், அண்ணா உருவாக்கிய அந்த அடித்தளத்தில் விளைந்ததுதான். அதைத்தான் அதிமுகவும் தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறது. அதிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. ஜெயலலிதா வந்தார் அப்படின்னா
2 கிலோ அரிசிக்கு 1 ரூபா அப்படின்னா 20 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்கிறேன்னு இருப்பார். இப்படி போட்டி போட்டு கொண்டு சமூக நீதி நிலைநாட்டுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தன. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற அந்த முழக்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு இல்லை, 1974 திமுக கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கோரிக்கை தான் இன்றைக்கும் பிரச்சனையாக வந்து நிற்கிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா தேசிய கல்விக் கொள்கை என்று. இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் என்ன? சில அவுட்கம் நிறைவேற்றணும். நான் அவுட்கம் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாலும் நீ மறுபடியும் எனக்கு அரைச்சு காட்டுன்னு தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கி கொண்டிருப்பது ஒன்றிய அரசு. எங்கள்கிட்ட இருந்து பாக்கெட்ல இருந்து 2% எஜுகேஷன் செஸ்ன்னு வாங்கிட்டு அந்த செஸ்ஸை தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அப்ப அந்த கொள்ளைக்கு எதிராக மாநில சுயாட்சி கோரிக்கையை முன்னெடுக்கிறார்கள். இன்றைக்கும் அதை தீவிரமாக முன்னெடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அண்ணா வழியில் அயராது உழைப்போம் அப்படின்றது இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் அண்ணா வழியில் அயராது உழைப்போம். அண்ணா என்ன வழியை காட்டினாரோ அந்த வழியிலிருந்து இப்போதும் விலகி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா அதில் சர்க்கல்கள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், அதில் சில அசாத்தியமான விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் கூட இந்த அத்தனை கொள்கைகளையும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலமாக இவர்கள் கேட்கிறார்கள் இல்லையா பெரியாரினுடைய ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு சும்மா இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாசகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ரோட்ல இறங்கி ஒரு திமுக போஸ்டரை பாருங்க, டாப் லெஃப்ட் கார்னர்ல பெரியார், அண்ணா, கலைஞர் 3 பேருடைய படமும் மேலே போடப்பட்டிருக்கும். டாப் லெஃப்ட் அல்லது டாப் ரைட் கார்னர்ல அது இல்லாத ஒரு போஸ்டரை அடிக்கவே முடியாது. நீங்க போய் போஸ்டர் கடைக்காரன்ட்ட கொடுத்தாலே அவர் முதல் வேலையை அந்த 3 படத்தையும் தூக்கி வைப்பார். அந்த வேலை இப்பவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மேடையில் போட்டிருக்கிற புகைப்படங்களை பாருங்கள். பேராசிரியர் அன்பழகனிலிருந்து பெரியார் வரைக்கும் அத்தனை பேரையும் வரிசையாக வைத்திருக்கிறார்கள். இதனுடைய காரணம் என்ன? இந்த கொள்கை நீட்சியை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்லுகிறார். இந்தியாவுடைய கலங்கரை விளக்கமாக பெரியார் விளங்குகிறார் அப்படின்னு. தேஜஸ்வி யாதவ் சொல்லுகிறார். இந்தியா முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறார்கள். பெரியாரை பற்றி இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசுகிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் அல்லது திமுக என்கின்ற ஒரு கட்சி இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருந்தால் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றியோ இந்தியா இந்த அளவுக்கு பேசி இருக்காது. 2021க்கு முன்னாடி கூட இங்க ஒரு ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியிலையும் கூட பெரியாரை பற்றி எந்த அளவுக்கு தேசிய அளவில் பேசி இருக்கிறார்கள், இப்போது எந்த அளவுக்கு பேசி இருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா திமுக இந்திய அரசியலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இடையீடு எவ்வளவு முக்கியமானது, அந்த தலையீடு எவ்வளவு அசாத்தியமானது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அம்பேத்கரை மட்டுமே நாடிக்கொண்டிருந்த இந்தியா இப்போது பெரியாரின் துணையையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினாராமே, ஏன் கொளுத்தினார்? அதில் சில சரத்துக்கள் சாதியை பாதுகாக்கிறதாமே, அது எப்படி பாதுகாக்கிறது? ஆர்டிகிள் 26 வைத்துக் கொண்டு சிதம்பரம் கோயிலுக்குள் நம்மளை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார்களாமே, அவர்களே ஆர்டிகிள் 51 ஏகச்ச வச்சுக்கிட்டு சயின்டிபிக் டெம்பரை பரப்பணும்னு சொல்றாங்களாமே, இதெல்லாம் முரண்பாடா இருக்கேன்னு இந்தியா முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பேசுவதற்கு காரணம் தமிழ்நாட்டில் திமுக. அதே போல இந்தியா கூட்டணி என்று இன்று ஒரு கூட்டணி இருக்கிறது இல்லையா, இந்த கூட்டணிக்கான அஸ்திவாரத்தை போட்டவர் பேரறிஞர் அண்ணா. அவர் அன்று உருவாக்கிய அந்த வானவில் கூட்டணி இங்கு பொது எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கும் யுத்தியை உருவாக்கி தந்தது பேரறிஞர் அண்ணா. அன்றைக்கு அத்தனை இயக்கங்களையும் ஒன்று கூட்டி வானவில் கூட்டணியாக போட்டியிட்டார். அதனுடைய தொடர்ச்சியை பாருங்க. ஐக்கிய முன்னணியா இருக்கட்டும், தேசிய முன்னணியாக இருக்கட்டும், என்டிஏவாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பிறகு UPA 1 இருக்கட்டும், UPA 2 இருக்கட்டும், இன்றைக்கு இந்தியா அலையன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான தத்துவ அடித்தளத்தையும் பொது எதிரியை வீழ்த்துவதற்கான உத்தியும் கற்றுக் கொடுத்தது திமுகவாகவும் திமுகவின் தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்போ தேசிய அரசியலில் ஒரு மாற்றத்தை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பேசக்கூடாது என்பதற்காகவே பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா, பெரியாருக்கும் கலைஞருக்கும் என்ன நடந்தது தெரியுமா என்று பூச்சாண்டி காட்டி கொண்டிருப்பார்கள். அந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அந்த தலைவர்களே மயங்கவில்லை. இன்னும் பெரியார் மொழியில் சொல்லுவதென்றால், நான் பல விஷயங்கள் தவறாக பேசியிருப்பேன், தவறாக பேசியிருக்கலாம், உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு போ, நான் தப்பா சொல்லியிருந்தா அதை திருத்துன்னு சொல்றாரு. பெரியார் தவறாக சொல்லியிருந்தால் அதை திருத்தலாம். தராசு சியாம் சார் ரொம்ப சரியாக ஒன்றை குறிப்பிட்டார். தமிழை காட்டுமிராண்டு மொழி என்று பெரியார் சொன்னாரே என்று. அறிவியலுக்கு இடமில்லாததாக, அறிவியல் பூர்வமானதாக இல்லாததாக ஒரு மொழியை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அது காட்டுமிராண்டித்தனமாக இருக்காதா என்று பெரியார் வருத்தத்தை அந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் தான் தமிழ்நாட்டில் முதலாளாக நின்று நடத்தி காட்டினார். அப்படிப்பட்ட பெரியாரை தமிழுக்கு எதிரானவராக திசை திருப்ப பார்க்கிறார்கள். அப்போ பெரியார் என்றைக்குமே ஒரு ரேஷனலிஸ்ட். அவரை நீங்கள் தமிழ் என்ற சட்டகத்துக்குள் மட்டுமல்ல, தமிழர் என்ற சட்டகத்துக்குள் மட்டுமல்ல, மொழியியல் என்ற சட்டகத்துக்குள் அல்ல, எந்த சட்டகத்துக்குள்ளும் அவரை நீங்கள் அடைத்து வைத்து பேசுவதற்கு முடியவே முடியாது. ஏனென்றால் அவரே தன்னை அப்படி அடக்கிக் கொள்ளவில்லை.
காலத்திற்கேற்ற மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இனிவரும் உலகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் பெரியார். அந்த இனிவரும் உலகத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்களே RSS காரர்கள், அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து பாருங்க. 500 ஆண்டு 1000 ஆண்டு பழமையான விஷயங்களையும் மூடத்தனங்களையும் பரப்புவதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை திமுகவோடும் திராவிடர் கழகத்தோடும் பெரியாரோடும் ஒப்பிட்டு இன்றைக்கு பேசுவதற்கு துணிச்சலாக வருகிறார்கள் என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. நன்றி நன்றி. திரு அக்னி, நிறைவு பார்வை சுருக்கமாக வேணும். என்ன சொல்கிறாருன்னா 75 வருஷம் செலிப்ரேஷன், ஆனால் இன்னும் 100 வருஷம் இந்த கட்சிக்கு தேவை இருக்குதுன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் மலையளவு சவால்கள் இருக்கிறதா படுது. அதுக்கான ரெலவன்ஸ் இருக்கா? என்ன சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சவால்கள் அப்படிங்கிறது அரசியலில் 2 சார். அரவணைச்சு போகிற அரசியல், இன்னொன்று வெறுப்பு காட்டுற அரசியல். இப்போ இதுவரைக்கும் 75 வருஷம் அரவணைப்பு அரசியலில் வந்தாச்சு, எல்லாரும் அதிகாரத்துக்கு வரணுன்றது வந்தாச்சு. ஆனால் இனிமேலுக்கு அது வந்து நாம் வந்து எந்த மாதிரியான எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றது இருக்குது. ஒன்று, நான் இதை 3 விதத்தில் பார்க்குறேன். ஒன்று, நடப்பு அரசியலில் நீங்கள் கடந்து வந்த பாதையை மாதிரி இனி வரும் காலங்கள் சிகப்பு கம்பளம் விரித்து இருக்காது, போட்டிகள் நிறையா இருக்கும். 2வது, மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது மாநில அரசாங்கங்கள் இல்லாத ஒரு சூழல் உருவாகணும்னு மத்திய அரசே நினைக்குது. நீங்கள் ராஜர் மன்னார் குழு அமைத்தது நம்மளுடைய தமிழகம். அதற்கு பிறகு பல கமிட்டிகள் வந்தாச்சு. ஆனால் வந்ததற்கு பிறகும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கல்வியில் எங்களுக்கு நிதி வேணும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்படி தான் நம்ம பார்க்குறேன். இன்னொன்று, தமிழ் மொழியை வந்து நாம் வந்து கணினி மொழியாக உயர்த்தியிருக்கிறோம். இதன் மூலம் உலகளாவிய ஒரு பெருந்தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பேராசிரியர் ராஜன் குரை சார் கூட சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சொல்லுவாங்கள்ல சார், இந்த தாசில்தார் வீட்டு நாய் செத்து போச்சுன்னா நிறைய கூட்டம் வரும். தாசில்தாரே செத்து போயிட்டாருன்னா கூட்டமே வராது. ஏன்னா திரும்பி அவர்கிட்ட கையெழுத்து போய் நிற்க மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் இவர்கள் எல்லோரும் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இவர்கள் எடுத்ததெல்லாம் சரி. மாநில அரசாங்கத்தின் முதலமைச்சராக இருக்கும் வரை திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசாங்கத்தை சாடினார். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய பெரும் தலைவராக போனதுக்கு பிறகு, அமைச்சராக போனதுக்கு பிறகு மாநிலங்கள் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரியன் சார், உங்கள் நிறைவு பார்வை? இல்லை, அடிப்படையாக ஒரே ஒரு விஷயத்தை தான் சார் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து சிறுபான்மையோரை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. திமுகவில் வாய்ப்பு கொடுக்கல, அது கொடுக்கலன்ட்டு. அந்த சிறுபான்மையோர் கையில் தாலியை பிடிச்சி தாலியை எடுத்து அவுத்து அவங்க கையில் கொடுத்துருவாங்க, தங்கத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவாங்கன்னு மத ரீதியாக பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு பிரச்சாரம் பண்ணவங்க தான் பாஜக ஆக்சுவலாக. ஸோ சிறுபான்மையோரை பற்றி பேசுறதுக்கான தகுதி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆக்சுவலாக. ஒரு சிறுவன் வந்து மாட்டிறைச்சி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவனை ஓடி போய் விரட்டி போய் 25 கிலோமீட்டர் போய் அடித்து கொல்றாங்க. அவன் கொன்ன பிறகு பார்த்தா அவன் வந்து ஒரு பிராமண சிறுவன், அவனை கொன்னுட்டாங்க. அவன் வச்சுருக்கிறது இறைச்சியும் கிடையாது. ஏன்டா இவனை கொண்டுட்டே பிராமணனை கொண்டுட்டேன்னு கேட்டால், நான் முஸ்லீம்னு நினச்சி கொன்னேன் அப்படின்றான். அப்போ முஸ்லீம்லாம் கொல்லாமா? இந்த நாடு அப்படி தான் இருக்கா? முஸ்லீம்லாம் கொல்லாம் போல் இருக்கு. நார்த் இந்தியா அந்த நிலைமை இங்கே வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுக்கு. அதனால தான் வந்து இங்கே திராவிட இயக்கத்தோட தேவை அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி விஸ்வகர்மா எல்லாம் பசு பாதுகாவலர்கள் தான். உங்க ஆட்கள் தான் நிறைய உங்க பசு பாதுகாவலர்கள் தான் கொண்டாங்க. பசு பாதுகாவலர்கள் தான் கொண்டாங்க சார். உங்க ஆட்கள் தான் கொண்டாங்க சார். பஜ்ரங் தான் கொண்டாங்க. அது யாரு? பஜ்ரங் தள் ஆளுங்க தான் கொண்டாங்க. உங்க ஆளுங்க தான் கொண்டாங்க. உங்க ஆளுங்க தான் கொண்டாங்க. அவங்க யாரு? உங்க ஆளுங்க கொண்டாங்க சார். பிஜேபி சார். பிஜேபி சார். உங்க ஆளுங்க கொண்டாங்க. பிஜேபி தான் கொண்டாங்க. அதாவது தெரியாத ஏன்டா இவன் கொன்னேன்னு கேட்டா முஸ்லீம் நினைச்சு கொன்னேன்னு சொன்னா பாத்தீங்களா? இதை விட கேவலம் இந்த நாட்டு கிடையாது. தமிழ்நாட்டுல அது வரக்கூடாது ஆக்சுவலா. உங்கள மாதிரி ஆட்கள் கொண்டு வந்துருங்க உங்களுக்கு. நீங்க கொண்டதே பிஜேபி தான். விட மாட்டாங்க. கொண்டதே பிஜேபி தான் சார். கொண்டதே பிஜேபி சார். கொஞ்சம் இருங்க சார், எங்க இதுல பேசாதீங்க, நான் முடிச்சிட்டு இருங்க. அதாவது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பத்திரிகையாளர் சொல்லிட்டு தரம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். யார் பிஜேபி தரமான வார்த்தை தான் பேசுறோம். தரத்தோட தான் பேசுறோம். உங்களுக்கு போய் பாத்தீங்களா? நீங்க கொண்டவங்களை நீங்க போய் பாத்தீங்களா? அந்த விஸ்வகர்மா ஊர்ல இருக்கக்கூடிய கள்ளச்சாராய சாவுக்கு உங்களுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு காந்தி நகர்ல நடந்த கள்ளச்சாராய சாவு சொல்றீங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காந்தி நகர் குஜராத்ல நடந்த கள்ளச்சாராய சாவு பீகாரா? உங்களுக்கு காது கேட்காது. நீங்க ஒரு நிமிஷம் நிறைவு நேரத்துல வந்து புது சண்டை வேணாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். விஸ்வகர்மான்னு ஒரு ஸ்கீம், அதில் கார்பெண்டர் பையன் கார்பெண்டர் அவனுக்கு லோன் கொடுக்குறது. அப்போனா படிக்கணுன்ற எண்ணெய் படிக்க வைக்கணும். கார்பெண்டர் பையன் கார்பெண்டராக தான் தொழில் செய்யணுமா? வேறு தொழில் செய்யக்கூடாதா? அவன் படித்து மேலே போகக்கூடாதா? இந்த எண்ணத்தில் ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்கன்னா
அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க எப்படி சார் திராவிட இயக்கத்தை பார்த்து குறை சொல்ல முடியும்? ஆக்சுவலாக இன்னொன்று இன்றைக்கி துரைமுருகன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? இந்திய வரலாற்றை மாற்றி எழுத போகிறாங்க, அதை மாற்றி எழுதுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதில் 20 பேர் கொண்ட கமிட்டியில் 3 பேர் அஃபிஷியல்ஸு, மீதி 17 பேர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க சார். அவங்க வந்து என்ன மாதிரி வரலாறு எழுதுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இது எப்படிப்பட்ட ஒரு காலம் பார்த்துக்கோ. அப்போது திராவிட இயக்கத்துக்கு இங்கே இருக்கிற திமுகவுக்கு எப்படிப்பட்ட சவால்கள் காத்துட்ருக்குன்னு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்பொழுது, அது விந்திய மலையை தாண்டி இங்கே வந்துருந்தா ஏற்கனவே கர்நாடகாவில் வந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டில் வந்து அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவாலான காலகட்டம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. திரு முருகானந்தம், ஒரு நிறைவு பார்வை சுருக்கமாக. தவறான சகோதரர் குணசேகரன் அவர்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து பத்திரிகையில பசு பாதுகாப்பு யார் அவங்க உங்க பிஜேபி காரங்க கொண்டு போய் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்க அந்த கேஸ்ல போய் நீங்க ஒரு சாட்சியா நீங்க போய் சேர்ந்துங்க. அவ்வளவு உண்மையான பத்திரிகையாளர் நீங்க இருந்தீங்கன்னா அந்த கேஸ்ல போய் சாட்சியா சேர்ந்து நீங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரடியாக இவர் சம்பந்தப்பட்ட தைரியமா போய் அந்த வழக்கை நீங்க சந்திச்சு தவறான விஷயத்தை சொல்லாதீங்க. எங்க இல்ல எளிமையா கேட்கிறேன் செஞ்சீங்க, அது யோக்கியமா ஆர்கியூ பண்ணுங்க. கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் உங்களுக்கு அதுல தொடர்பு இருக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு அதுல தொடர்பு இருக்கு நான் சொல்றேன். என்ன தொடர்பு? உங்களுக்கு அதுல தொடர்பு இருக்கு நான் சொல்றேன். வேடிக்கை பார்த்துட்டு கொலையை கத்திய கொடுத்துருவா. இது அப்புறம் நீங்க சொல்றது எங்களுக்கு என்ன தொடர்பு? பாஜக பேச தெரியவில்லை. நீங்க இல்லாத உங்ககிட்ட சரக்கு கிடையாது, உங்களுக்கு பேசுவதற்கு சரக்கு கிடையாது. காந்தி நகர்ல நிறைய இருக்குதான் சார், கள்ள சரக்கு. கொலை செய்வதற்கு பதில் இருக்கா? நம்ம எங்கேயோ திசை மாறி இல்ல, நம்ம எங்கேயோ திசை மாறி போறோம். நம்ம பதவியில சிறுபான்மை மக்களை கொண்டு போய் சேர்த்த முடியாது. உங்களுக்கு அதுல பதில் இருக்கா? கிடையாது. நீங்க பட்டியலின சகோதரர் யாராவது ஒருத்தரை கொண்டு போய் தலைவர் பதவியில உட்கார வைக்க முடியுமா? நீ கேள்வி கேளுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இல்ல அவரு நன்றி தொடர்ச்சியாக நாங்க சொல்லிட்டீங்களா? பிஜேபில யாரு முதல் தலைவர்? விகே ஜான் தான் எங்களுடைய முதல் தலைவர் பிஜேபில. அவர் கேஸ் என்னாச்சு? பட்டியல் சமூகம் இருந்தால் கூட மாவட்ட துணை செயலாளரில் 3 பேரில் ஒருவர் பட்டியல் சமூகமாகவும் ஒருவர் பெண்களாக இருக்க வேண்டும். ஒன்றிய செயலாளர் பட்டியல் சமூகமாக இருந்தால் கூட ஒரு துணை ஒன்றிய செயலாளர் ஒரு பெண்கள் இருக்க வேண்டும். கட்டமைப்பில் விதி வச்சிருக்க ஒரே கட்சி திமுக. யாரை பார்த்து கேக்குறீங்க? நன்றி நன்றி. திரு ராஜன் குறை உங்க பார்வையோட நிறைவு செய்யலாம் சுருக்கமா. ஆமா, இப்போ வரலாறு வந்து உலக அளவுல வந்து ஒரு தேர்வு வைக்குதுன்னு வச்சுக்கோம். அது மானுட வரலாறு அப்படிங்கிறது 20ஆம் நூற்றாண்டுல அந்த தேர்வு வந்து உலகம் முழுக்க எல்லா சமூகங்களும் ஏராளமான அரசியல் கட்சிகள் அந்த தேர்வு எழுதுது. திமுக மட்டும் எழுதலை. இப்போ திமுக பத்தி விமர்சனம்னு செய்யணும்னாலோ விவாதிக்கணும்னாலோ நம்ம எல்லா விடைத்தாள்களையும் பார்க்கணும். மற்ற நாடுகள்ல எந்தெந்த கட்சிகள் என்னென்ன செய்திருக்கு, எந்த மாதிரியான சமூக மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொது உடைமை முயற்சித்த ரஷ்யா, சைனா, கியூபா, இதுல இருந்து வியட்நாம், கம்போடியா எல்லா நாடுகளையும் எடுத்துப்போம். அப்படி ஒரு ஒப்பீட்டியல் நோக்கத்தான் நான் வலியுறுத்துறேன். நான் பேசுறது வந்து ஒரு ஒப்பீட்டியல் நோக்கில இருந்து பேசுறேன். ஏன்னா மனித சமூகம் எல்லா இடத்துலயும் இந்த மக்களாட்சி முறைக்குள்ள போகுது, ஒரு முதலீட்டிய உற்பத்தி முறைக்குள்ள போகுது, புதிய தொழில்நுட்பம், அறிவியல் தொழில்நுட்பம் எல்லா இடத்துக்கும் வருது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லா இடத்துக்கும் வருது. அப்ப உலகம் முழுக்க இந்த மாற்றத்துக்குள்ள போகும்போது ஒவ்வொரு சமூகமும் என்ன செய்திருக்கு, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு மார்க்கு, அப்ப நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம்னு பார்த்தா தான் தெரியுமே தவிர, இது நம்ம திமுக மட்டும் தனியா பேசினாக்க இது இந்த விடை தப்பா இருக்கு, இது சரியா எழுதலன்னு சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. ஏன்னா உலகம் முழுக்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். குறிப்பா இப்ப இத்தாலியில என்ன இது நம்ம அந்த பெர்லுஸ்கோனிங்கிறவர் யாரு, அவரோட ஆட்சி எப்படி, இப்படி நம்ம ஒவ்வொரு நாடும் எடுத்து பரிசீலிக்கும் போதுதான் எவ்வளவு தூரம் இந்த அரசியல் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் எப்படிப்பட்ட வெறுப்பு அரசியல் வருது, எப்படிப்பட்ட பிரிவினைவாதங்கள் வருது, எப்படிப்பட்ட குறுகிய எண்ணங்கள் வருது, எப்படி ஆதிக்க சக்திகள் மீண்டும் மீண்டும் தலையெடுக்குது, எப்படி வந்து ஒரு மக்களுக்கான தேவைகள் வந்து புறக்கணிக்கப்படுது, தொழிலாளர்களோட நிலைமை எப்படியெல்லாம்
இருக்கு. அமெரிக்கால இருக்கிற ஒரு சாதாரண தொழிலாளர்களோட சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் நம்ம எந்த மாதிரியான உத்தரவாதங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் ஒப்பியல் நோக்குல பார்த்தாதான் நமக்கு இந்த சிறப்பு புரியுமே தவிர, அப்படி ஒரு ஒப்பியல் நோக்கு இல்லாம மற்ற மாநிலங்களை பத்தி பார்க்காம, மற்ற நாடுகளை பத்தி பார்க்காம, நான் வந்து மூன்றாம் உலக நாடுகளை கூட சொல்லல, முன்னேறிய நாடுகளே எடுத்து பேசணும். அப்போ வந்து இங்கிலாந்தோ அமெரிக்காவோ எல்லாத்தையும் எடுத்து பேசினாதான் இந்த மக்களாட்சி அரசியலை சிறப்பா கொண்டு போய் அதன் மூலமா மக்களுக்கு சில நன்மைகளை செய்யற காரியத்தை எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நாடுகள்ல எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒப்பீட்டியல் பார்வையில வந்தாதான் இந்த திராவிட இயக்கத்தோட சிறப்பு என்னன்னு புரியும். இந்த பவள விழாவை வந்து நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் எதிர்வரும் காலத்துல இருக்கக்கூடிய சவால்களும் எல்லா நாட்டுக்கும் இருக்கு, எல்லா சமூகங்களுக்கும் இருக்கு. அதுல நம்மளும் தான் அந்த சவால்களை கடுமையா சந்திக்க போறோம். ஆனால் உறுதியா ஒண்ணு சொல்ல முடியும், இது தமிழ்நாட்டுல இருக்கிற விழிப்புணர்வு, மக்கள்கிட்ட இருக்கிற விழிப்புணர்வு வந்து இது மற்ற ஊரை விட பல்வேறு நியாயங்களை செய்யறதுக்கு இங்க வந்து முன்னாடி நிற்கும்னு நான் உறுதியா நம்புறேன். அதுக்கு திமுக வந்து தொடர்ந்து அந்த பாதையில வந்து செல்லும். அதனோட வரலாறு அதுதான், அந்த வரலாறு தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு விருப்பமாகவும், அதற்கான ஒரு ஆதரவு தளத்தை தொடர்ந்து உருவாக்கணும். திராவிட கட்சிகளோட சிந்தனைகளை, பெரியாரோட சிந்தனைகளை தொடர்ந்து நம்ம கொண்டு போறது மூலமா தான் நம்ம இதுவரைக்கும் வென்று இருக்கிற செய்த காரியங்களை வந்து தொடர்ந்து வெற்றி போக்கில் செல்வதற்கு இது மிகவும் அவசியம். அதுக்கு தான் இந்த பவள விழாவை நம்ம பயன்படுத்தணும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த ஒப்பீட்டியல் நோக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நோக்கி மற்ற நாடுகளோடையும் மற்ற கட்சிகளோடையும் அரசியலோடையும் ஒப்பீட்டியல் செய்து பார்க்கணும். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.